குட் மார்னிங். ஸோ என்னுடைய வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஹலோ. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய வாய்ஸ் கேட்குது. குட் மார்னிங். அனுவல் பிளானர் ரிலீஸ்ட். சரியா? அனுவல் பிளானர் பார்த்த உடனே நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஷாக் ஆகலையா? ரைட். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அதே மாதிரியான ஒரு மனநிலை தான். பிளானரை விட இன்னொரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 5800 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் ஒரு குரூப் 2 கால்ஃபருக்கு ஒரு 5600 போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்கள் வந்து 2012 தான் வந்து என்ன ஒரு 5500 6500 போஸ்டோ போட்டாங்க. த சேம் 2A. அப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாமினேஷனாக தான் இருந்தது. கம்பைன்டு எக்ஸாமினேஷன் தான், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். இப்போ இந்த 2ஐயும் 2Aவையும் வந்து 2013 இருந்து தான் பிரிக்கிறாங்க. இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு பிரிக்கிறாங்க. இந்த இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2013 ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்படி வரக்கூடிய ஒரு முதல் முறையாக வரக்கூடிய தேர்வில் ஒரு 125 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன். சரியா? 250 மார்க் விச் பேப்பர் 2 அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு எஸ்ஐ 50 மார்க், மொத்தம் 300 மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ இது கொண்டு வர்றாங்க. 2A அப்படிங்கிறது ஒரு செப்பரேட், அது தனியாக வழக்கம் போல் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், தென் 100 ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேப்பர் தான் இருந்தது. அந்த இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் டிவைட் பண்ணது தனியாக பிரித்ததுக்கப்புறம் கடைசி வரைக்கும் 2Aவை பொறுத்த வரைக்கும் 2017 நடந்திருக்கு. ஒரு 4 முறை நடந்திருக்கும். குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 2013 1, 16 1, 19 1, 3 முறை தான் வந்து நடந்திருக்கு. இதில் முதல் முறை மட்டும்தான் அவங்க ஆன்லைனில் அப்ஜெக்டிவ் வச்சாங்க. 2016 டிஸ்கிரிப்டிவ், 19 டிஸ்கிரிப்டிவ். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன் இந்த குரூப் 2 போன்ற பணியிடங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் ஸ்கில்லை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். இப்போ இந்த குரூப் 2ல என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிக்னிஃபிகண்டான போஸ்ட்லாம் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், முனிசிபல் கமிஷனர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் லா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ASO இன் TNPSC, ASO கம் ப்ரோக்ராமர் இன் TNPSC, ASO இன் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் 2 வேறு, சோஷியல் டிஃபென்ஸ் வேறு, ப்ரைசன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேறு, இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர், உமன் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, டைரக்டர் ஆஃப் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், ரிசப்ஷனிஸ்ட் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸ் ஊட்டி, சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ், இண்டஸ்ட்ரியல் கமிஷனர். சரியா? அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர், ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் HRNCE, ALF, assistant LF audit, assistant inspector of local fund audit, supervisor in senior clerk, assistant jailer in prison department, assistant in revenue department, EO grade 2 in town panchayat, special assistant in DVAC, கைத்தறி ஆய்வாளர். இது எல்லாமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 32 பணியிடங்கள் வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் போஸ்ட். இதில் பெரும்பாலான பணியிடங்களில் பெரும்பாலும் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தனியாக செயல்படக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சில துறைகளை பொறுத்து
அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டோட அட்டாச் ஆகிருப்பீங்க. சில டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இண்டிபெண்டாகவே செயல்படக்கூடிய மாதிரி. இப்போ முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் போஸ்ட். ஒரு சப் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் போஸ்ட் இந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியா. அப்போது இதை நோட் பண்ணுறாங்க. அடுத்து ஏஎஸ்ஓன்னு ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கக்கூடிய பணியிடம். இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கான ஒரு மூல காரணம். அவங்க செக்ரட்டரியேட்டில் போய் உட்கார்றாங்க. செக்ரட்டரியேட்டுடைய வேலையே என்ன? அரசு கோப்புகளை கையாளுதல், டு மேனேஜிங் த டாக்குமெண்ட்ஸ். அவங்க ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணுறது யார் தான் ரிலீஸ் பண்ணுவா? இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது இட் இஸ் த கனெக்டிங் பாயிண்ட் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ இங்கே கம்யூனிகேஷனில் வந்து என்ன, தட் இஸ் எ கேப். ஒரு கேப் உருவாகக்கூடிய பட்சத்தில் தான் என்னன்னா இவங்களுக்கு போதிய எழுத்து திறன் இல்லை, எழுத்து இது அப்படிங்கிறது இல்லை. அப்போ இந்த திறன் வேணும் அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட இருந்து, அதாவது வந்து டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை செயலாளர்கள் அவங்க எல்லாருமே ஐஏஎஸ், அதுவும் சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியில் ஐஏஎஸ் அப்படின்னாலே என்ன, அவர் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 15 years இந்த சிவில் சர்வீஸ் இருந்திருப்பார். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் டிஸ்கிரிப்டிவ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ குரூப் 2வையும் அதில் வந்து திரும்ப சேர்த்துட்டாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் வருவதற்கான காரணம் வந்து இதுதான். இப்போ இதற்கு முன்னாடி இருந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிங்க, சரியா? யூனிட் 1 அப்படிங்கிறது ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யூனிட் 2 அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. யூனிட் 3 அப்படிங்கிறது சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற 3 தலைப்பு இருந்தது. அடிஷ்னலாக கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்ஏன்னு இருந்தது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்ஏ அப்படிங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் த சோஷியல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலான கட்டுரைகள் வந்து 2-3 தேர்வுலையும் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த பழைய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ்க்கு போறீங்க அப்படின்னா அதனால நீங்கள் படிக்கக்கூடிய சயின்ஸோ இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி புரிய போகிறது கிடையாது. இன்னொன்று அதில் ஸ்பெஷலைசேஷன் தேவையில்லை. சோசியல் இஷ்யூஸ் வேணால் நீங்கள் மேபி ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் கொள்கையை வந்து திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த போகிறீங்க. நீங்கள் தான் ஒரு இம்ப்ளிமெண்டர்ஸ். அப்போ இம்ப்ளிமெண்டர்ஸுங்கப்போ நீங்கள் பவர்ட்டி அரசாங்க திட்டங்கள் பெரும்பாலும் எப்படி தான் பிரியுது? கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது எப்படி தான் இருக்குது? ஃபார் விமென்ஸ், பவர்ட்டி எலவேஷன், ஃபார் சில்ட்ரன்ஸ். அப்போ இதெல்லாமே சோஷியல் இஷ்யூஸில் கவர் ஆகுது. அப்போது அந்த பிரச்சனைகளுடைய ஒரு டைமென்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சோஷியல் இஷ்யூஸை வேணால் வச்சுக்கலாம். மிச்சப்படி சயின்ஸும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி ரெண்டும் வந்து எந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணதில்லை. ஸோ அதனால தான் 2019 அது யார் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ரெண்டையும் கம்பைன் பண்ணி சிலபஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி அன்றைய செக்ரட்டரியும் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினரும் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடியவங்க தமிழ் தெரியாமல் வரக்கூடாது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து தமிழகம் வந்து எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசு பணிக்கு போகக்கூடியவங்களுக்கும் தெரியணும். ஏன் அப்படின்னா இப்போ கரப்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க? கரப்ஷன் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் ஜெனரலைஸ்டு. சரியா? கரப்ஷன் அப்படிங்கிறது சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவே மாறிவிட்டது. அப்போ தமிழ்நாடு வந்து எந்த சூழல்ல இருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் சப்போஸ் எல்லாருமே வந்து நேர்மையாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நேர்மையாக இருக்கக்கூடியவங்க நேர்மையாக இருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை செய்ய முடியும். நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் கரப்ஷன் விட்டுருங்க, நம்மளுடைய கல்ச்சர் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஏன் ஜல்லிக்கட்டுக்கு போராடணும்? ஃபார் மெனி இட் இஸ் அ ஸ்போர்ட். அது ஒரு விளையாட்டு தான். நம்ம ஏன் ஜல்லிக்கட்டுக்கு போராடணும்? இன்னொன்று இப்போ அதே மாதிரி வந்து ஹிந்திக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்போதும் நம்ம கிட்ட ஏன் இருந்துகிட்டே இருக்கு? அப்போ இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கு. அப்போ ஒரு சர்வீஸுக்கு போறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க தான் இன்னொன்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது திராவிட கட்சிகள் தான். அது திமுகவோ அதிமுகவோ அதெல்லாம் ரெண்டாவது, எல்லாம் திராவிட கட்சி. இதனுடைய மூலம் அப்படிங்கிறது என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து எவால்வ் ஆகி நீதி கட்சியாக மாறுது. நீதி கட்சி
திராவிடர் கழகமா மாறுது. அதுல இருந்து அதெல்லாம் இன்னும் அமைப்பாக இருக்கு. பட் அரசியல்ல பங்கு பெற்றது இந்த 2 கட்சிகள். இதுல இருந்து நிறைய கட்சிகள் பிரிஞ்சுது. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. சரியா? சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிங்கிற வார்த்தையை வந்து நீங்க காத்துல டெய்லி கேட்கலாம், டெய்லி கேட்பீங்க. இன்னொன்னு, இந்த சிலபஸ் வர்றதுக்கு முன்னாடி இல்ல இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை அறியாமலே நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த ஒரு சூழல்ல தான் இந்த சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நீங்க வேலை வாய்ப்புக்காக மட்டும் கிடையாது, அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கொள்கைகளுடைய அடிப்படையில செயல்படுவதற்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெர்செப்ஷன். உதாரணத்துக்கு சொல்லலாம், நீங்க வந்து சார் எல்லாமே பாப்புலிசம் தான், இங்க ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்றோம். பட் வி ஷுட் கவுண்ட் த அவுட்கம். அதனுடைய அவுட்கம், அதனுடைய விளைவு, தாக்கம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட எல்லா திட்டமும் வந்து ஒரு பிரபல திட்டம் தான். சரியா? டிவியால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஏற்பட்டுச்சு? சரியா? இலவச தொலைக்காட்சி. எஸ், மக்களிடம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ், பொதுவான நிறைய அவேர்னஸ் அப்படிங்கிறது அது நெகட்டிவ் இருக்கு, பட் ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆச்சு. இன்னொன்று, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த சத்துணவு திட்டத்தை வந்து ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீமா தான் வந்து அவர் ஆரம்பிச்சார். சரியா? அது எப்படி பெனிஃபிட் ஆச்சு? என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு. அது மட்டும் கிடையாது, அதுல உமன் எம்பவர்மெண்ட் இருக்கு. உமன் எம்பவர்மெண்ட் இருக்கு. சத்துணவு அங்கன்வாடியாளர் பணியாளர்கள் யாரு? விமென்ஸ். அதெல்லாம் இல்ல, உமன் எம்பவர்மெண்ட் மிடோன்னு கிடையாது, இப்பதான் மாத்துறாங்க. உமன் எம்பவர்மெண்ட், ரைட்? அடுத்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன், சத்துணவு. அப்போ இந்த எல்லா விஷயமும் இதுல கனெக்ட் ஆகுது. அதனாலதான் தமிழ்நாடு அஸ் அ மாடல் ஸ்டேட் நம்ம ஒன்றும் இல்லை 82 வந்து எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளை பார்த்து தான் என்ன மத்திய அரசு 1995 மிட் டே மீல் ஸ்கீமா அவங்க இந்தியா முழுக்க அமல்படுத்துறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு தெரிந்தவரை இந்த பேப்பர் 2க்கான சிலபஸ்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. தேர் மே பி சேஞ்சஸ் இன் த பேட்டர்ன். ஒருவேளை அவங்க வந்து கேள்வியா கொடுக்கலாமே தவிர்த்து இந்த சிலபஸ் மாறுமான்னா 99% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது குரூப் 2 மெயின்ஸுக்கு. நான் இதை ஏன் எம்பசிஸ் பண்றேன் அப்படின்னா, காரணம் வந்து நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. சிலபஸ் மாறிடுமா, ஜிஎஸ் வருமானு நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. சரியா? ஸோ மாறுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவு. அப்படியே மாறினாலும் மேபி கரண்ட் அஃபேர்ஸை வேணா கொஞ்சம் ஆட் பண்ணலாமே தவிர்த்து திரும்பவும் சயின்ஸு திரும்பவும் இது. இன்னொன்று, ப்ரிலிம்ஸ் சிலபஸ்லேயே சயின்ஸோட ரோலை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? ஏர்லியர் இன் 2019 ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல 35 கொஸ்டின் கரண்ட் சயின்ஸ் இருக்கும். இப்போ சயின்ஸ் எவ்வளோ தான் வருது? 15 to 20. அப்போ திரும்ப சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணவும் மாட்டாங்க. இன்னொன்று, இந்த பாடத்திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னொரு, இப்போ உங்களுக்கு சிலபஸ் மாற்றினா திரும்ப படிக்க டைம் கொடுக்கணும், நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால வந்து கையை வைக்க மாட்டாங்க. இன்னொன்று, அவர் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் சொன்னது, சேர்மன் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் தமிழ் சிலபஸுக்கான பாடத்திட்டம் தான் சொன்னாரே தவிர்த்து குரூப் 2க்கான பாடத்திட்டத்தை நாங்கள் மாற்றோம்னு சொல்லலை. சரி, நிறைய அதை மைனியூட்டாக பாருங்கள். நான் கிராஸ் வெரிஃபையும் பண்ணேன், திரும்ப திரும்ப பார்த்தேன். அப்புறம் அங்கே போன ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்கும்போது அவர் அதை இன்டர்பிரட் பண்ணி என்ன சொன்னார்னா, நாங்கள் தமிழுக்கானது தான் ஒரு வாரத்தில் விடுவோம், குரூப் 4க்கான பாடத்திட்டத்தையும் குரூப் 2 1 டிஸ்கிரிப்டிவ்க்கான தமிழ் பேட்டர்ன் அதை நம்மளே இப்போ டீகோட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ இந்தந்த போஸ்ட்லாம் இருக்கு. இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, என்ன போஸ்ட்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். சரியா? என்ன போஸ்ட்லாம் இப்போ இந்த குரூப் 2லனா என்ன போஸ்ட் எடுப்பீங்க நீங்கள்? சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன போஸ்ட் எடுப்பீங்க? விச் அண்ட் ஆல் போஸ்ட் வில் பி ஃபார் கேர்ள்ஸ் இன் குரூப் 2. எல்லா போஸ்ட்டும் நல்ல போஸ்ட் தான். சரியா? கவர்மெண்ட் சர்வீஸ்னாலே இட் இஸ் குட். பட் சில போஸ்ட்ல சில அட்வான்டேஜஸ் இருக்கும், சில இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன இது? சரி, என்ன போஸ்ட் எல்லாரும் எடுக்கலான்னு இருக்கிறீங்க?
முனிசிபல் கமிஷனர், ரைட். வேற எம்சி, சப் ரிஜிஸ்டர். இதவே மைண்ட் நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா. எண்ணியாங்க எய்துவர், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணியாங் எய்துவர் அப்படின்னா நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே அடைவீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இப்போ உங்களுடைய தாட் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு குரூப் 2ல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும், எனக்கு குரூப் 2ல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் தான் நீங்க நினைப்பீங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லை, நீங்க ப்ரிப்பரேஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாள் வந்து படு தீவிரமா போகும் சரியா. 6வது நாள் வந்து முட்டிக்கும். என்ன எரிச்சலா இருக்கு, பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா, சந்தேகமா இருக்கு, ஐயோ பயமா இருக்கு, இப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வரும். அப்போ நீங்க இந்த போஸ்டை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களை கண்டிப்பா புஷ் பண்ணும். ஒரு இதுக்காக சொல்லல சரியா. ஸோ கண்டிப்பா வந்து புஷ் பண்ணும். ஒன்று அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டாப் ரேங்க்ல வர்றதுக்கு இது பண்ணிக்கணும். வேற எதையும் யோசிக்கக்கூடாது. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கறதெல்லாம் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிறாரு. நீ வந்து முயல் வேட்டையாடி வெற்றி பெறுவதை விட யானை வேட்டையாடி தோல்வி அடைவது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறார். அப்ப அப்படிதான் இருக்கணும். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று டவுன் ஆகும், இட் இஸ் நேச்சுரல். அப்பெல்லாம் வந்து என்னன்னா இதை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு புஷ் பண்ணும். நான் இதுக்காக சொல்ல, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அப்போ அதனால இந்த போஸ்ட் எல்லாம் இது பண்ண ஆக்சுவலி இந்த போஸ்டோட டிஸ்கிரிப்ஷனை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். 2019 எனக்கு தெரிந்தவரை பெரும்பாலான பணியிடங்களுக்கான தன்மை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இங்க ஒரு ரெவென்யூ அசிஸ்டன்ட், 10 துறை ரெவென்யூ அசிஸ்டன்ட். ரெவென்யூ அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெவென்யூ அசிஸ்டன்ட் போறதுக்கு என்ன 1 minute. Now it is correct. ரெவென்யூ அசிஸ்டன்ட்டுக்கு போகிறதுக்கு, ரெவென்யூ அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெவென்யூ அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு குரூப் 4க்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. 2000 ரூபா தாங்க சம்பள வித்தியாசம், மிஞ்சி போனால் 3000 ரூபா மட்டும்தான். நான் சம்பளத்துக்காண்டி சொல்லலை, சில பேருக்கு ரெவென்யூவில் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும் சரியா. ரெவென்யூவை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து குட் ஸ்கோப், ஆர்ஐ, அதுக்கப்புறம் என்ன ஜட்டிடி ஜோனல் டெபுட்டி தாசில்தார், டிடி, ஆர்டிஓ, தென் என்ன டிஆர்ஓ. பேஸ்ட் ஆன் தட். மைக் கேட்கலையா? ஹலோ, ஒன் மினிட். இப்ப கேக்குதா? ஹலோ, ஓகே, இப்ப கேட்கும் சரியா. ZDT அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆடியோ அப்படின்னு போவீங்க, அது ஒரு இது. ஆனா நீங்க ஆர்ஐயா இருந்து ஒரு டிடியா போறதுக்கே 10 வருஷம் 12 வருஷம் ஆயிரும் சரியா. ஸோ அப்போ இதுல போஸ்ட் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கேரியருக்கும் ஒரு பர்சனல் லைஃப்ல நம்ம அச்சீவ்மெண்ட்டாக கருதுறதுக்கும் ப்ளஸ் நம்ம ஒரு பணிக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு முனிசிபல் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் டைரக்ட்லி இன்வால்வ்டு வித் த பப்ளிக்கை வந்து நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லாரும் முனிசிபல் கமிஷனர் ஆக முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் சில பேருக்கு சில குறிப்பிட்ட போஸ்ட் இருக்கும், சில பேருக்கு நான் செக்ரட்டரியேட்டில் தான் ஒர்க் பண்ணணும்னு என்ன இருக்கும். அதனால் அந்த மாதிரி பணியிடங்கள் எடுத்து நீங்கள் செக்ரட்டரியேட்டில் ஏஎஸ்வாக ஒர்க் பண்ணாலும் டெபுட்டேஷனில் நீங்கள் ஆர்ஐயா ஒர்க் பண்ணலாம். இல்லை குரூப் 2ல் என்னென்ன பணியிடங்கள் இருக்கோ இந்த எல்லா பணியிடங்களையும் உங்கள் ஊரில் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலாம். ஏஎஸ்ஓனா கடைசி வரைக்கும் சென்னை தான் சரியா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் டெபுட்டேஷனில் ஒரு 2 வருஷம் ஆர்ஐயா ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தாசில்தாராக ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லா துறையிலையும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது செக்ரட்டரியேட்லேருந்து டெபுட்டேஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன இதுவோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க சரியா. ஸோ முதல்ல இந்த என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
இந்த மொதல் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பணியிடங்களில் 35+ கிடைக்கும். அதில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு 10 போஸ்ட்டுக்கு 40+ தான். சரியா? கீழே வர வர என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு குறையும். பட் அது நான் இப்போதைக்கு வேணாம். நீங்கள் என்ன எப்பவுமே என்ன உழுவதெல்லாம் உயர்வுள்ளல். தாமரைக்கு ஏதாவது தனி உயரம் இருக்கா? தாமரையுடைய உயரம் என்ன? நீரோட உயரம் தான் வந்து தாமரையோட உயரம். அதே போல நம்முடைய எண்ணத்தின் உயரம் எவ்வளவோ அதுதான் நம்முடைய உயரம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட். சரியா? இதுவும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். பிரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் சேம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு எந்த மாற்றமுமே கிடையாது. சரியா? பிரிலிம்ஸ்ல உங்களுக்கு there is no change. அதுல கிளியரா இருக்கீங்கல்ல? சரி, 200 கேள்விக்கு எவ்வளவு கேள்வி எடுத்தா நீங்க வந்து மெயின் எக்ஸாமினேஷன் போகலாம்? எவ்வளவு? சரி, I don't want to comment on this now, right? அதை வந்து நான் வந்து உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இது வந்து நான் ஓப்பனாக போடுவேன். சரியா? அதனால் சில சீக்ரெட்ஸ் வந்து இதில் இருந்து வெளியில் போகும். எஸ், வெல்கம். அதனால நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா? ஸோ ஒரு டார்கெட் ஷுட் பி 150. அப்போ ஒரு 150 எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவோடு இருங்க. சரியா? 150 எடுக்கிறதுக்கு வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜி? யூனிட் 8 and 9 மைன்ஸில் உண்டு. ஒரு 70 கேள்வி 60 கேள்வி வச்சுக்கோங்க. ஒரு 25 மார்க் அப்படிங்கிறது ஆப்டிடியூட்ல. 25 கேள்விக்கு ஒரு 20 கேள்வி அவரே வச்சுக்கலாமே. 60 20 80. ரிமைனிங் பொலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, INM. இந்த 5ல இருந்து தோராயமாக 15 கேள்வி போட்டுக்கோங்க. 75 கேள்வி, ஒரு 60 கேள்வி போடுங்க. 80 + 60 எவ்வளவு? 140. ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 போட்டுக்கோங்க. 10 145 கேள்வி. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி 145 கேள்வி அடித்து வேலைக்கு போயிடலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். சரியா? நான் மாங்குன்னு படித்து ப்ரிலிம்ஸ்லாம் நான் 200க்கு 199 எடுக்கணும் அப்படின்லாம் யாரும் இந்த ட்ரிப்பு ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டாம். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னா ப்ரிலிம்ஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து கவுண்ட் ஆகாது. இந்த ட்ரிப்பு 60லேருந்து 65,000 பேர் மெயின்ஸ் எழுதுவாங்க. 60லேருந்து 65,000 பேர். ஆமாம், 5,800 பணியிடங்கள். அப்போ 1:10 அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் 5,800 அப்படிங்கிறதுல 60,000க்கு மேலவே வந்து எழுதுவாங்க. அப்போது அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் இன்னொரு இதில் தனியாக சொல்லுவேன். ரெண்டையுமே சைமல்டேனியஸாக பண்ணலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ முழு நேரம் இதை தர ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இன்னொன்று, சார் நான் இது படிக்கும் போதே குரூப் 4க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஏன்னா பின்னாடியே ஒரு மாதத்துல குரூப் 4 வந்துடும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா இல்லையா? இருக்கணுமே. இருக்கா இல்லையா? ஏங்க டிரான்ஸ்லேஷனை மறந்துடுங்க. டிரான்ஸ்லேஷன் பேப்பர் 2ல வராது. நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பார்ட்டையும், அதாவது வந்து இப்போ தமிழ் குவாலிஃபையிங்கான பேட்டர்னையும் குரூப் 2 மெயினுக்கான பேட்டர்னும் ஒன்று. ஆனால் சிலபஸ் வந்து வேற வேற. சரியா? நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, மேபி இந்த குரூப் 2 மெயின்ஸுக்கான பேட்டர்ன்ல சில பேட்டர்ன் மாற்றங்கள் இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா திரும்ப மாற்றுவாங்களாங்கிற சந்தேகம். ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். பிப்ரவரியில் கால் ஃபர்ன்ட்டாங்க. சரியா? பிப்ரவரியில் கால் ஃபர் அப்படின்னா எக்ஸாமினேஷன் வில் பி ஆன் ஏப்ரல் லாஸ்ட் ஆர் இன் மே ஃபர்ஸ்ட் வீக், ரைட்? அப்போ இப்படி தான் இருக்கும். மெயின்ஸ் 1:10 தான். சரியா? ஸோ இதுதான் வந்து 1 எது குரூப் 1க்கு தான் வந்து 1:20 மாற்றிட்டாங்க. இதுக்கு வந்து 1:10 த சேம் ரேஷியோ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே ஃபாலோ அப் ஆகுது. சரியா? எஸ், ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் கிடையாதுங்க. இது ரெண்டையும் விட்டுருங்க. சரியா? இது SSL ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கு பதில் தான் என்ன?
உங்களுக்கு இந்த பேப்பர் 2ல இருக்கக்கூடிய இந்த இதையும் நீங்க எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குவாலிஃபையிங் பேப்பருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பேட்டர்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் த பேட்டர்ன். இது என்னது? டிகிரி ஸ்டாண்டர்ட். அது என்ன? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இன்னொன்று நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, அவங்க குரூப் 2க்கு பர்டிகுலரா ரைட்டிங் ஸ்கில்லை தான் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால ஐ கெஸ் தேர் வுட் பி நோ சேஞ்சஸ் இன் திஸ். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிந்தவரை இதுல இருந்து மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு இதுல டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இந்த 5 பார்ட் அப்படியே வரும். இதுல எந்த மாற்றமாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல. ஏன்னா இது வந்து எஸ்எஸ்எல்சி லெவல், இது வந்து எஸ்எஸ்எல்சி லெவல் தான். இப்போ இதற்கான பாடத்திட்டத்தை நான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சியில் வந்து இது ஏற்கனவே இருந்த ஒரு இதுதான், 99ல இருந்து 95 வரைக்கும். நான் இப்போ சிலபஸே நான் டீகோட் பண்றேன். இப்படிதான் இருக்கும் எஸ்எஸ்எல்சி லெவல்னா, அப்படிதான் இருக்கும். வேற அதெல்லாம் பண்ண முடியாது. ஜெனரல் தமிழ் டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு முன்னாடி அதாவது வந்து இருந்தது. இப்போ பாருங்க, இது இருக்காது இப்போ. சரியா? இந்த பொருத்தி காட்டுதல் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. கடிதம் வரைதல் இது அபிஷியல் லெட்டர் ரைட்டிங் தான். பாத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை வசதி வேண்டி உரியோருக்கு விண்ணப்பித்தல், பொது வாழ்க்கையில் சமுதாய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி முறை வேண்டுதல் விண்ணப்பம், அடுத்து அலுவலக கொள்கை முடிவு செயல் திட்ட விளக்கம் ஆகியவற்றை அனுப்புதல். இது அபிஷியல் லெட்டர் ரைட்டிங் தானே, எஸ்எஸ்எல்சி லெவல் தான் இது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? அடுத்து பிரிசிஸ் ரைட்டிங், 3இல் 1 பங்காக சுருக்கி எழுதல். சரியா? இலக்கியம், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், மெடிசின், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சுற்றுச்சூழல், இதெல்லாம் வரும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாகவும் இருக்கலாம், இல்ல ஸ்டாட்டிக் பேஸ்டாகவும் இருக்கலாம். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து COP21 பத்தி ஒரு இது கேட்கலாம், இல்ல உலக வெப்பமயமாதலை பத்தி ஒரு கொடுத்து அதை பத்தி நீங்க சுருக்கி எழுதுங்கன்னு கேட்கலாமே. இது ஜெனரல். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த இல்ல பேப்பர் 2ல இருக்கக்கூடிய சிலபஸுக்கான பிரிசிஸ் ரைட்டிங் என்ன அப்படின்னா, நமக்கான பாடத்திட்டம் தமிழக வரலாறு பண்பாடு. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த பேட்டர்னையும் அந்த பேட்டர்னையும் தான் கன்ஃபியூஸ் பண்றீங்களே தவிர்த்து சிலபஸை கம்பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் மெயின்ஸ் கிளாஸ், இருந்தாலும் நிறைய பேர் குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு தான் நான் இந்த வாரம் போட்ட ஷெடியூல் அப்படி நான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ரெகுலரா ஒரு 12 நாள் டெய்லி பிராக்டிஸே போட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் இதான். சரியா? ஸோ அப்போ இதுதான் நமக்கான பாடத்திட்டம். நான் ஓப்பனா சொல்றேன், இதான் வரும். இதை தாண்டி பெரிய வரும். எஸ்எஸ்எல்சி லெவல்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்றை எழுதல் 300 சொற்களுக்கு குறையாமல், இலக்கியம், சமூகம், பொருளாதாரம், பண்பாடு, அரசு நலத்திட்டங்கள் முதலான தலைப்புகளில் 3 தலைப்புகள் கொடுத்து ஒன்று எழுத செய்க. இது ஜெனரலானது. ஆனா 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இது நான் இதுக்கு போட்டு காட்டுறேன். சரியா? பொருளுணர்வு திறன் 500 சொற்கள். கொஸ்டின் கேட்குறாங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா பொருளுணர்வு திறன். அடுத்து டிரான்ஸ்லேஷன் பாத்துங்க, தமிழாக்கம் ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் தமிழா. இது ரொம்ப சிம்பிளான டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். உங்க கையில பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க மொத்தமே. 5 ஏரியா வந்துருச்சா? ஸோ 5 ஏரியானா என்னாச்சு? 100 மார்க். 2 ஒவ்வொரு கேள்வியிலையும் 2 மார்க் கொடுப்போம். இந்த பேப்பரை பார்க்கலாம் இப்போ. தீண்டாமை கொடுமை, உழைப்பே உயர்வு தரும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், விடுதலை போராட்டத்தில் பெண்கள். இந்த கட்டுரை எழுதுவதற்கு தனியா எந்த ஒரு பிராக்டிஸும் தேவை கிடையாது. சரியா? ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. வேற இதுக்கு வந்து நான் வந்து இன்னும் திரும்பவும் இலக்கணம் இலக்கியம்லாம் படிக்கணுமானா கிடையாது. You have to just convey your
தாட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை எழுதணும். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு பிரச்சனை கிடையாது, சரியா? கிராமர்லாம் பார்க்க மாட்டாங்க. இது குவாலிஃபைங் பேப்பர் தானே, அப்படிலாம் பார்த்துட்டுனா முடியவே முடியாது. இன்னொன்று, பிழை வரக்கூடிய இடங்கள் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுவேன். உங்களுக்கு எங்கெல்லாம் வரும் தெரியுமா? வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த ஒரு இடம். அதுக்கப்புறம் இந்த ரே ந ர இந்த இடம் வரும். சின்ன ரே போடுறதா பெரிய ரே போடுறதான்னு ஒன்று. அடுத்து எங்கெல்லாம் வந்து வல்லின எழுத்துக்கள் மிகும் மிகாதுன்னு தெரியாது, அந்த பையன். இப்போ அந்த இடத்துல அந்த பையனுக்கு இடையில டேக் எடுத்து இப்பு போடணுமா கூடாதான்னு சந்தேகம் வரும். ஓடா குதிரை அப்படின்னு வருதுன்னா அதில் வந்து ஓடாத குதிரை அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ நீங்கள் ஓடா அப்படின்னு மட்டும் எழுதிங்களா, ஓடா குதிரை இக்கு சேர்க்கணுமா கூடாதான்னு இது, சரியா? அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்கு. அந்த பர்டிகுலரான விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது ஒரு 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 கிளாஸில் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஒன் சிலபஸ் இது அவுட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு பெரிய அளவில் எஃபோர்ட்லாம் தேவை கிடையாது, சரியா? குவாலிஃபையிங் பேப்பரை ஒரு பொருட்டாக நீங்கள் மதிக்க வேண்டாம். நான் ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க சொல்கிற கண்டென்ட்லாம் இருக்குல்ல, சிலபஸ் கண்டென்ட், இது எல்லாம் பேப்பர் ரீடிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கொஷினுடைய ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தரம் தான், ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுக்க மாட்டான், புரியுதா? இப்போ பேப்பரில் வரக்கூடிய விஷயம், நேற்று பாரதியாரை பற்றி கட்டுரை வந்திருக்கேன் எப்படியும், அதை எடுத்து உங்களுக்கு என்ன ஒரு ப்ரிசிடேட்டி கொடுத்துருப்பேன். நான் பாரதியாரை பற்றி பின்னாடி சேர்த்துருப்பேன், நானே இதில் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்களா? இப்போ கட்டுரை, இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட் ஒரு பொருள் வந்து ரொம்ப செறிவாகவே இருக்கும், சரியா? சில விஷயங்கள் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் கட்டுரையை பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இருக்கும். இதாக இருக்குது, அந்த எழுதலாம் போகுது, சரியா? இந்த கட்டுரை எழுதுறதை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக இந்த மாதிரி கட்டுரைக்கு ஒரு பொதுவான ஒரு கட்டுரை அப்படின்னாலே என்ன, கட்டு உரை, பத்தியாகத்தான் எழுத வேண்டும். நீங்கள் ஒரு 10 மார்க் கேள்வி 15 மார்க் கேள்வின்னு பாயிண்ட் மாதிரி எழுதவே கூடாது. கட்டுரை அப்படின்னாலே பத்தியாக தான் எழுதணும். ஸ்கூலில் அப்படி தானே எழுதியிருக்கீங்க. அப்போ கட்டுரைன்னா அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன? முன்னுரை, அதுக்கடுத்து சப்ஹெட்டிங். நம்ம அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அனைவரும் சமம். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் உங்களை இது பண்ணி காட்டணும் அப்படின்னா யூ கேன் மென்ஷன் ஆர்டிகிள் 14. நான் அதெல்லாம் இது பண்ணியிருக்க மாட்டேன், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பேன். நமக்கு 2 பக்கம் 3 பக்கம் அவங்க கொடுக்குறாங்களா அதை பார்த்து ஒரு 5ல இருந்து 6, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது சப்ஹெட்டிங். அடுத்து பிற்கால பாகுபாடு. கண்டிப்பாக இருக்கணும். கட்டுரைனாலே அதானே, கட்டுரையினுடைய வடிவமே அதுதான். பாருங்க, இதில் நீங்கள் காந்தியடிகளை கொண்டு வந்து உள்ள ரிலேட் பண்ணிட்டோமா, அப்போ இந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கடைசி பெரியாரையும் சொல்லியிருப்போம் பாருங்க. சிம்பிளாக இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும் இந்த பாஸ் பண்ணக்கூடிய இந்த இதில். அடுத்து முடிவுரை, ரைட்? காந்தியார் போன்ற என்ன. அடுத்து யாதும் ஊரே, இது ஒரு சங்க பாடல். அப்போ இந்த இலக்கியத்திலிருந்து கட்டுறன்னு சொல்லி அதுக்காக இதை எடுத்துருக்கேன் பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற இந்த கட்டுரையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எப்படின்னா அந்த காலத்திலே தமிழர்கள் வந்து ஒரு உலக நோக்குடையவர்கள், ஒரு உலக பார்வையுடையவர்கள் அப்படிங்கிறது நமக்கு விளங்க வரும். அதுதான் இது. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி அந்த புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா இதை நிறைய பேருக்கு இதுவே பயமாக இருக்கு. இப்போ இந்த குவாலிஃபையிங் பேப்பரை நினச்சே வந்து நிறைய பேர் பயப்படுறீங்க. அந்த பயத்தை போக்குவதற்காகத்தான் இது. இதிலெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸே வராது. இல்லை, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல. உங்களுக்கு கட்டுரை தலைப்பு தான் கொடுத்துருப்பாங்களே, இது நீங்கள் தானே ஓனாக தானே எழுத போறீங்க. அதாவது வந்து ஆல்ரெடி ஏதாவது கொடுத்து எழுதா இருந்தால் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்க போகுது. பட் இது கட்டுரை தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், சுற்றுச்சூழல் பிரச்சனைங்கிற தலைப்பில் கட்டுரை எழுதுனா நீங்க தான் எழுத போறீங்க. அது அப்போ அங்கே எங்கே உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும்? உங்களுக்கு கட்டுரைக்கு வந்து தலைப்பு தான் கொடுப்பாங்களே தவிர்த்து பொருள் கொடுக்க மாட்டாங்கன்னா மேலே கேள்வி கேட்டு அதுக்கான விடையை வந்து கொடுக்குறேன். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மொழித்தாளில் நீங்க தமிழ் வரி வடிவத்தில் மட்டும்தான் எழுதணும், சரியா?
குரூப் 2 அந்த பேப்பர் 2ல வேற டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூ கேன் ரைட் இன் திருக்குறளுக்குலாம் நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் எழுதலாம், டிரான்ஸ்லிட்ரேஷனை பயன்படுத்தியே எழுதலாம். ஆனால் இங்கே தமிழில் தான் எழுத சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். முடிவுரை சரியா பாருங்க. வரும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் உலகம் சுருங்கிருச்சு, ஆனால் நம்ம அப்போவே என்ன இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூ ஷுட் டெவலப் யுவர் ரீடிங் ப்ராக்டிஸ். எவ்வளோ பேருக்கு பேப்பரை எரிச்சல் இல்லாமல் படிக்க முடியுது? கை தூக்குங்க பார்ப்போம். சார் எனக்கு பேப்பர் படிக்கும்போது எரிச்சலே ஒரு இரிட்டேட்டிங்கே வராது. அப்போ யூ ஆர் குட் இன் த ரீடிங் ஸ்கில். நீங்கள் அந்த ஹேபிட் டெவலப் பண்ணிட்டீங்க. அந்த பயிற்சி இல்லாதவர்களுக்கு 2 பக்கத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வரும் பாருங்க ஒரு இரிட்டேஷனு, வருமா இல்லையா? அந்த இரிட்டேஷன் இங்க வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா உங்களால பொறுமையா வாசிச்சு பொருளை உள்வாங்க முடியாது. ஸோ இந்த கட்டுரை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த சுற்றுச்சூழல், பொருளாதாரம், மருத்துவம், இது மாதிரி இந்த மாதிரி தான் வரும். அடுத்து மொழிபெயர்ப்பை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ப்ராவர்ப் தான். த ஈஸியஸ்ட் வே டு டிக்னிட்டி த ஹியூமனிட்டி, ஸ்பேர் த ரோட் அண்ட் ஸ்பாயில் த சைல்ட், kindness will creep where it cannot go, publication of correct news is one of the freedom of press, wishing the function every success. இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான பேராகிராஃபாக தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் ஆமாம், இது பழமொழி தானே உங்களுக்கு, அந்த லெவலில் தானே இருக்குது. நீங்கள் இங்கே மெமரைஸ் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கே போகக்கூடாது. குவாலிஃபைங் பேப்பர்லலாம் ஜென்ரலாக நீங்கள் அந்த ப்ராவர்ப் மட்டும் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. சரியா, நமக்கு ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் வந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. சரியா, அடுத்து கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக இருக்கும். எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஒரு தலைப்பில் கொடுக்குறாங்க. சரியா, ஒவ்வொரு வார்த்தை மெனி ஆஃப் த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த கண்ட்ரி ஒரு இன்னும் இருக்கும். இப்போ இதுக்கான விடைகள் கொடுத்துருக்கோம் பாருங்க. அடக்கம் அமர்வுகள் இருக்கு. அடியாத மாடு பணியாது, அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும், உண்மையான செய்திகளை வெளியிடுவது செய்தித்தாட்களின் சுதந்திரம், விழா சிறப்பாக. இப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ப்ராவர்ப்புக்கு வந்து அப்படியே எழுதலாம். மிச்சம் இதுக்கு நீங்கள் வந்து அதை வாசித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி உங்களுடைய சொந்த வார்த்தையில் எழுதலாம். அதே வார்த்தை ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா, இதனுடைய நோக்கம் வந்து நீங்கள் உள்வாங்கி மொழிபெயர்க்கிறீங்களா அப்படிங்கிறதான். இது இங்கிலீஷ் டு தமிழில். அடுத்து இதெல்லாம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கிறது. நமது தேவைகளால் உருவாக்கப்பட்டது அரசாங்கம், நம் செயலால் உருவாக்கப்பட்டது, நம்ம அனுபவம் மூலம் நம் மீது தீர்ப்பு திணிக்கப்படுகிறது. இது 2 வார்த்தை இருக்குது. 5 பொருளாதார வளர்ச்சி மற்றும் வர்த்தகம். இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டை பார்த்தீங்கன்னாலும் இல்லை பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும். அந்த இது இங்கே இங்கிலீஷில் வச்சா ரொம்ப இவ்வளோதாங்க. இந்த பேப்பர் அப்படிங்கிறது இவ்வளவு தான். அடுத்து இந்த இது இருக்குல்ல ரீடிங், இது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நாவல்களுடைய வளர்ச்சின்னு வச்சுக்கலாம், இல்லை தமிழ் நாவல்களின் வளர்ச்சி இல்லை மேம்பாடு, இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். அதை பற்றி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் முதல் இது வந்துச்சு, அதுக்கப்புறம் எழுதக்கூடியவங்க இன்னென்ன அடிப்படையில் நாவல் எழுதுனாங்க. வரலாற்று நாவல் எழுதுறதுல யார்? கல்கி வந்து முக்கியமானவர். சிலர் வந்து ஒரு விதம் அறிவியல் புனைவுகளை வச்சு எழுதுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இது இருந்தது கீழே இருக்க போகுது. அப்போ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இது சும்மா நீங்கள் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அதனால ஜஸ்ட் இப்படிலாம் ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கு இதை வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரியா, அதுக்கு மேலே ஆன்சர் மேலே இருக்கும். போதும். அது வந்து அங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து. ஏன்னா ஒரிஜினல் பேப்பர் நான் பார்க்கல சொல்லுவான், 2 வரி 5 வரின்னு சொல்லுவான். அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும். இல்லை, அது தெரிய வராது. அது வந்து அவங்க இனிமே தான் சொல்லுவாங்க. நீங்கள் எழுதும் போதும் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி பேப்பர் நானும் பார்க்கல, அதனால இனிமே தான் அது தெரியும். சரியா, அடுத்து பொருளுணர் திறன். இதுக்கான விடை இந்த இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ எழுதுனா போதும் தான் நினைக்கிறேன். கேள்விக்கான விடை தானே
ஆன்சர் ஒன்று தான் இருக்கும். ஸோ அவ்வளோ எழுதிக்கலாம். உங்களுக்கு இருந்தாலும் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. பர்டிகுலராக நீங்கள் எழுதக்கூடிய பேப்பரில் அங்கே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இது பண்டை தமிழர்களுடைய வணிக தொடர்புன்னு வச்சுக்கலாம். அதை பற்றி ரொம்ப சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா பேர் தப்பு பண்ணுவீங்க. என்ன தப்பு தெரியுமா பண்ணுவீங்க? இதில் இருக்கக்கூடிய பொருளை உள்வாங்காமல் வார்த்தையை வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி அப்படி எழுதக்கூடாது. ப்ரிசிஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் த கோர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு சொந்த இடையில எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதே வார்த்தை வரணும்னு கிடையாது. பொருள் மாறாமல் உங்களுடைய சொந்த வார்த்தைகளில் இதற்கான விடையத்தான் நீங்கள் அளிக்கணும். சரியா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இங்கே ஒரு வேர்டு எடுத்துட்டேன், அடுத்து ஒரு 3 வேர்டு விட்டு இன்னொன்று எடுப்பேன். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு முழுமையான ஒரு இதாக இருக்காது. இது கடிதம் அறிதல் நார்மலா. பட் உங்களுக்கு கடிதம் அறிதல் வந்து இப்படி இருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கலாம். சரியா? குட். 5 years பேப்பர் ரீட் பண்றேன். சரி, இப்போ இந்த குவாலிஃபைங் பேப்பர்ல இதற்கான சிலபஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? உங்களுக்கு அந்த பேப்பர் 2 இனிமே இருக்காது. பேப்பர் 2 மட்டும் தான் இருக்கும். ஆமா, ஒரே நாள்ல காலையில் ஒரு பேப்பர் இருக்கும், மதியம் ஒரு பேப்பர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபைங் பேப்பர் எப்பவுமே ஆஃப்டர்நூன் தான் வைப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து அதுக்குன்னு இல்லை, சைக்காலஜிக்கலாக நீங்க ரெடி ஆகணும் இல்லை, அதனால காலையிலனா பிரிஸ்கா இருப்பீங்க, நல்லா எழுதுவீங்க, மதியம் குவாலிஃபைங் பேப்பர் தானே அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அதனால அது எப்பவுமே ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குவாலிஃபைங் பேப்பர் எப்போதுமே எல்லா இடத்துலையுமே ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். வேற ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ரீடிங் பண்ணிட்டீங்கன்னா பக்கா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பேட்டர்னுக்கு இல்லை, பேப்பர் 2க்கும் இதே தான் இருக்க போகுது, அதனால சேர்த்து சொல்றேன். அப்படி நீங்க பேப்பர் படிக்க உங்களுக்கு ஒரு என்ன ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்ல வரக்கூடிய விஷயத்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ரொம்ப விரைவாக புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பர்டிகுலரா இந்த பேட்டர்னை முன்னாடி உள்ள குரூப் 2க்கு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா செக்ரட்டரியேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தினந்தோறும் என்ன நிறைய கோப்புகள் வரும். நீங்க ஒவ்வொன்றையும் மெதுவா பொறுமையா புரிஞ்சு படிச்சு ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதாயிரும். அப்போ இந்த ஸ்கில் வந்துச்சுன்னா அங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? அந்த ஒரு நோக்கம் தான். இப்போ சிவில் சர்வீஸை பொறுத்தவரை சிசாட்னு ஒரு பேப்பர் இருக்கு. சிசாட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது உண்டு. அதுக்கும் பேப்பர் ரீடிங் பண்ணால் மட்டும்தான் சில விஷயம் அந்த பேப்பர் 2வை பொறுத்தவரை கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். இல்லைன்னா அதனுடைய பொருளை புரிந்து கொள்வதற்கே ரொம்ப நேரம் ஆகும். முதல்ல இந்த பேப்பர் படிக்கிறாங்கல்ல, இப்போ இண்டு பேப்பர் நிறைய பேர் முதல்ல படிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து டிக்ஷனரியை எடுத்து எழுதி வைப்பாங்க. அப்படி எழுதி வச்சோம்னா அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய இதை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் 1 மாதம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் எழுத மாட்டாங்க. ஒரு குத்து மதிப்பா உத்தேசமா இதைத்தான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. 6 மாதம் கழிச்சு அதுவே பழகிரும். சில வார்த்தைக்கெல்லாம் டிக்ஷனரியை பார்க்காம நம்மளே என்ன பண்ணிடுவோம், அதற்கான பொருளை வந்து உணர்ந்துருவோம். அதே மாதிரி தான் இங்கே பேப்பரை ரீட் பண்ணிங்கன்னா நம்மளை அறியாமலே ஒரு விஷயத்தை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள தெளிவாக புரிஞ்சு படித்து ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். இதனுடைய பெனிஃபிட் எங்கே இருக்கும் அப்படின்னா, மற்றவங்கெல்லாம் அந்த பேப்பர் படிக்காமல் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு பேசேஜை வாசிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னா நீங்கள் 5 நிமிஷத்தில் முடிப்பீங்க. நீங்கள் அடுத்த 5 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க வாசித்து புரிஞ்சு கொள்ள 10 நிமிஷம். டைம் மேனேஜ்மெண்ட்டாக எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியாது. தென் என்ன ஆகும், சிக்கல் தான் ஆகும். அப்போ எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணல ஓரளவுக்கு, அது அப்போ தானே வந்து மார்க்கும் கிடைக்கும். அப்போ இந்த பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நாட் ஓன்லி குரூப் 2, பொதுவாக நீங்கள் எந்த எக்ஸாமினேஷனுக்கு படித்தாலும் வாசிப்பு பயிற்சி அப்படிங்கிறது வேணும். இன்னொன்று, இப்போ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கு இல்லையா? இப்போ
அசஸ்மெண்ட்னு கிடையாது. இப்போ வந்து 200 கேள்வி அப்படிங்கக்கூடிய இதில் வந்து 400 கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்பர்ஸ்ல கவுண்டிங்ல 200 தான், ஆனால் ரியல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்ன 400 கேள்வி. அப்போ இங்கேயும் நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு நேரம் பத்தலைன்னு சொல்றீங்கல்ல, அதையும் இது பண்ணுறதுக்கு வாசிப்பு. இன்னொன்று, இந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குல்ல, கொஞ்ச நாள் எல்லாத்தையும் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள நீ பாயிண்டாக படி அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இந்த பாயிண்டாக இந்த நோட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா நெவர் கிளியர். இப்போ நீங்கள் பாயிண்டாக படிக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பரில் அப்ளை ஆகலை. 2019 வரைக்கும் ஓகே, வாட் இஸ் வாட். இப்போ அப்படி கிடையாது. அந்த பாயிண்ட் எப்படி கேட்குறாங்கன்னே தெரில. இதெல்லாம் வந்து என்னன்னா முழுமையாக உள்வாங்கி படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கேள்விகள் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும். ஒன்றும் இல்லை, பிரயாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த வருஷம் ஒரு 4-5 கேள்வியில் 2021 பிரயாம்பிளை பற்றி தொடர்ச்சியாக கேள்வி வந்திருக்கு. ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு விதத்தில் வந்து மாறுபடுது. முன்னாடி பிரயாம்பிளை பற்றி என்ன கேட்பான்னு வச்சுக்கா, பிரயாம்பிள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ யாரு கொண்டு வந்தா, அதில் சோசியல் செக்குலர் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது, இல்லை எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னு முடிச்சிருவான். இப்போ அப்படி கிடையாது, அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிறாங்க. அதனுடைய அப்போ ஒரு 5-6 கேள்வி அப்படிங்கிறது அதை உள்வாங்கி படிச்சிருந்தாதான் நீங்கள் விடையளிக்கக்கூடிய அளவுக்கு கொஷினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு. அப்போ நம்மளும் அதற்கேற்ற மாதிரி போகணும். இன்னும் நம்ம 2018-19 ஒரு குரூப் 4க்கு படித்த மாதிரி ஒரு குரூப் 2க்கு படித்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இன்னொன்று, மெயின்ஸுக்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ணாது. அப்படி படிச்சுட்டு நீங்கள் ஒரு 60 நாளில் மெயின்ஸ் படிக்கும்போது ரீடிங் ஸ்கில் அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இரிட்டேட்டிங் ஆகி படிக்கக்கூடிய சிந்தனையே போயிடும். நான் ஒரு விரக்தி அடைஞ்சிடும். சரியா? ஏன்னா இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது அந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து இன்னொன்று, பழைய இப்போ ஒரு குரூப் 1க்கு நீ கூட பாயிண்டாக எழுதலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு வந்து நீங்கள் பாயிண்டெல்லாம் எழுத முடியாது. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் எழுத்து பயிற்சி அப்படிங்கிறது மேம்படும். இந்த வாசிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, குறுகிய நேரத்துக்குள்ள அந்த கொஷின்ஸை வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்க எடுக்கக்கூடிய டைமும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய டைமும் வந்து இதாகும். இப்போ அவங்களால வாசிக்க முடியாதுன்னு கிடையாது, பொறுமையாக வாசிப்பாங்க, அதுக்குள்ளே டைம் இருக்காது. சரியா? அப்போது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணும். ரைட்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஒரு 70 நாள் இருக்கலாம், 60 நாள் இருக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் 10 நாள் ரிசல்ட் போட்டுருவாங்க. வித்தின் 10 to 15 நாள். போன வட்டம் என்ன நான் 30 நாளில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், 40 நாள். அது ஒரு பொங்கல் ஹாலிடே வந்துருச்சு ஜனவரியில், நிறையா விடுமுறை இருந்தது. விடுமுறையெல்லாம் இல்லைன்னா என்ன ஒரு 2-3 வாரத்தில் போட்டுருவாங்க. இது 10 எவ்வளோ பேர் எழுதுவாங்க, மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் பேர் ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க. இன்னொன்று, இப்போ வந்து ஓஎம்ஆரை வந்து 2ஆக இது பண்ண போகிறாங்க, தெரியும் இல்லையா? முன்னாடி வந்து ஓஎம்ஆரில் வந்து நம்மளுடைய பர்சனல் டேட்டா வந்து எடுக்க முடியாது, இப்போ அப்படி கிடையாது. டம்மி நம்பர் வச்சு எக்ஸாம் சென்டரில் அங்கே முடிஞ்ச உடனே நம்ம பர்சனல் டேட்டா கழிச்சு ஒரு பேக்கேஜ், ஓஎம்ஆர் நம்ம ஆன்சர் பண்ண ஷீட் அப்படிங்கிற செப்பரேட்டு. ஏன்னா அதே மாதிரி இருந்தால் இடையில நுப்பாட்டி இந்த நம்பர் இவர் பேப்பர்னு தெரிஞ்சு இது பண்ணிடுறாங்க. இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுங்காண்டி பர்சனல் டேட்டாவே இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும். அப்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா 15 நாள், ஒரு 15 நாளில் இந்த காலகட்டத்தில் 10 நாளில் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் போடுறது ஒரு பொருட்டே கிடையாது. ஓஎம்ஆரில் மிஷினில் கொடுத்தா ஸ்கேன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சாஃப்ட்வேர் தான். உங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது இல்லை, அந்த நம்பர்ஸ் எல்லாம் இதாகுது தெரியுமா, அது எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் தான். ஈவன் அந்த கம்யூனல் ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி கேண்டிடேட்டை ஸ்பிளிட் அப் பண்ணுறது கூட என்ன சாஃப்ட்வேர்ஸ் தான். மேனுவலெல்லாம் இப்போல்லாம் பண்ணுறதே கிடையாது, எல்லாமே மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் என்ன ஆன் ஸ்க்ரீன் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. ஆன் ஸ்க்ரீன் எவாலுவேஷன் அவங்க பேப்பர், இப்போ மெயின்ஸ் பேப்பர் போதுன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு சென்ட்ரல் சர்வருக்கு போயிடும். எல்லோரும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு பேப்பரை திருத்தி முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எந்த பேப்பர் வரும்னு எனக்கே தெரியாது. முடித்த உடனே கம்ப்யூட்டரே ரேண்டமாக அந்த சர்வரே ஒரு பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். முன்னாடி அப்படி கிடையாது. மேனுவலாக திருத்தும் போது என்ன, இந்தாங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 பேப்பர், இந்தாங்க 20 பேப்பர், எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் என்ன பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னொன்று, ட்ரஸ்ட் டிஎன்பிஎஸ்சி நிறைய பேருக்கு வந்து என்ன நேர்மையாக நடக்குமா அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நேர்மையாக நடக்கும், அதில் எந்த விதமான மாறுபாடு. ஏன்னா அதற்கான பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்குது, பிடிஆர்கிட்ட. பிடிஆர் அப்படி இப்படி கொஞ்சம் பேசுவார், ஆனால் அவர் வந்து ஹானஸ்ட். அவருடைய பேச்சு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதாவது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்கும்.
ஆனால் அவர் வந்து இட்ஸ் ஹானஸ்ட். சரியா? அதனால் நீங்கள் நம்பி தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2019 அப்புறமே வந்து இந்த மாதிரியான 2019 இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறதுக்கான பாதைகள் எல்லாமே அடைக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. சரியா? 19 நானே நிறைய பேர் பார்த்தேன். இப்போ 19 குரூப் 2 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. எல்லா போஸ்ட்லையும் போயிருக்காங்க. இன்டர்வியூவில் குரூப் 1லையும் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் பணம் கொடுத்து போயிருப்பாங்களா, போக முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதனால சொல்கிறேன், நம்பி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? 2019 குரூப் 2 அப்போ ஆமாம், அப்போ யாருமே வந்து நம்பலை ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத. ஆகஸ்ட்டில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நவம்பர் நடந்து டிசம்பரில் ரிசல்ட் வந்துருச்சு. யாருமே நம்பலை. அதனால் இப்போவும் அப்படி இருக்கும். நம்ம வந்து தயாராக இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, கம்பல்சரி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் குவாலிஃபைங் பேப்பர் தானே, அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற மார்க் வாங்கிடுங்க. நான் சொல்கிறது புரியுதா? 40 மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். அது எழுதாமல் கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதாதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. 40 மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். அதனால் 100ல் 40% 40 மார்க் தானே. அப்போ என்ன, ஒரு 2 கட்டுரை எழுதுங்க. இருக்காது, அது இருக்கு. அதில் டிரான்ஸ்லேஷன் இருக்காது உங்களுக்கு. அந்த பழைய பேப்பர் 1 குவாலிஃபைங் பேப்பர் இருந்துச்சுல்ல, அந்த பேப்பர் அப்படியே இருக்காது. உங்களுக்கு 3 எக்ஸாம் எப்படி வைப்பாங்க? இல்லை, அந்த பேப்பர் இருக்காது. சரியா? ஆனால் பேப்பர் 2ல உள்ள, இப்போ இதில் காமிச்சிடலாம். இந்த இருக்குல்ல, இந்த 5 இருக்கும். ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள், லெட்டர் ரைட்டிங் அஃபிஷியல். பேப்பர் 1 தான் குவாலிஃபைங் பேப்பராக வரப்போகுது. பேப்பர் 1 தான் குவாலிஃபைங் பேப்பராக வரப்போகுது. அதான் இது நான் இன்னும் சொல்லிட்டு இருந்தேன், அதை சொல்லிட்டு இருந்தேன். இன்னொன்று, லெட்டர் ரைட்டிங் அங்கே இருக்கிறதுனால, அது அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங்காக இருக்கிறதுனால மேபி இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் என்று இந்த ஒரு இடத்துல. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறேன். ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் சிலபஸ் வந்து பக்கா, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ லெட்டர் ரைட்டிங் அஃபிஷியலாக இருக்கிறதுனால மேபி அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வேணால் சேர்க்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எஸ்ஏ இருக்கலாமான்னு ஒரு யூகிக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ஆமாம், அது இருக்காது, அது இருக்காது, அவசியம் கிடையாது, கிடையாது. இந்த வாரம் தெரிஞ்சிடும் எப்படியும். அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் ஷெடியூல் அன்றைக்கே போட்டேன். சரியா? நான் அதை ப்ரொமோட் பண்ண பப்ளிஷ் பண்ண வச்சுக்கிற காரணம் அதுதான். அவங்க திடீர்னு 7ஆம் தேதி வரலாற்றில் வந்து ரொம்ப சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு யாரு கண்டா? இல்லை, டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே 16ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து என்ன பிளானர் வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? அது நந்தகுமார் வந்ததுக்கு அப்புறம் தான் டிசம்பரில். நந்தகுமாருக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க, உமா மகேஸ்வரி இல்லை, விஜயலட்சுமியா, விஜயகுமார் விஜயலட்சுமி நினைக்கிறேன், ஒரு செக்ரட்டரி. அது இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நந்தகுமார் வந்ததுக்கப்புறம் தான் இந்த என்டையர் ப்ராசஸுமே என்ன ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம், அதை வந்து லேஸில் உடைக்க முடியாது. சரியா? ஸோ இதுதான். அப்போது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேப்பர் 2க்கான பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் இருக்காது இப்போதைக்கு. அதில் மட்டும் தெளிவாக இருங்க. சரியா? இந்த பேட்டர்னில் வேணால் தேர் மே பி ஏ சேஞ்சஸ். ஜிஎஸ் கொண்டு வருவாங்களான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு. அப்போ திருக்குறள் எஸ்ஏ இல்லையே. சரியா? இவ்வளோ தூரம் ஃப்ரேம் பண்ணிட்டு திருக்குறள் எஸ்ஏ வைக்காம விட மாட்டாங்க. சரியா? திருக்குறள் எஸ்ஏ வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை, எல்லாரும் தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்பர் ஆஃப் நான் வேற வீடியோ சொல்லியிருப்பேன். என்னன்னா, இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு செக் வைக்கணும் தான் இந்த மாதிரி சிலபஸே ஃப்ரேம் பண்ணாங்க. நீங்க 2019 குரூப் 1ல 1000 போஸ்ட்ல 800 பேர் இங்கிலீஷ் எழுதி வந்த கேண்டிடேட் தான் இருப்பாங்க.
அதே மாதிரி குரூப் 1ல 180 பேர்னா 150 பேர் இங்கிலீஷ் எழுதின கேண்டிடேட் தான். அதனால திரும்ப ஜிஎஸ் போவதற்கான வாய்ப்பு குறைவு. இந்த பேப்பர் எல்லாம் தமிழ்ல எழுதணுங்கிற நோக்கோட தான் வந்து என்ன கொண்டு வந்தாங்க. அதனால தான் இந்த சிலபஸே ஃப்ரேம் பண்ணாங்க. நான் தானே கேட்க சொன்னேன் அந்த கேள்வியை. நான் குரூப் 1 மெயின்ஸ்லாம் கேட்க சொன்னேன். இதுலலாம் இதுவும் இல்லை. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து ஒரு 3 ரிப்போர்ட் யார் புதிய தலைமுறை இல்லை நியூஸ் 18 அபிநயாட்டெல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு இன்னும் போடுங்க போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டாங்கல்ல எப்போ இந்த சிலபஸ் அதெல்லாம் அப்புறம் இன்டர்வியூ போகும்போதும் சொன்னேன். ஜட்ஜ்மெண்ட் வச்சு கேட்க சொன்னேன். பிஎஸ்டிஎம் பற்றி இன்னும் கேட்க சொன்னேன். ஓகே பையன் தான் டிஎன்பிஎஸ்சி வந்து செயல்பாட்டுக்கு வருது. சரியா? அது எப்படி சொல்றது இல்லை, உங்களுக்கு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஸர் திருத்தும் போது பெரும்பாலும் வேறுபாடு இருக்காது. சரியா? அவங்களுக்கு வந்து தெரியும் கீயை வந்து ஒரு 2-3 கேள்விக்கு தாங்க பார்ப்பாங்க. அதுக்கடுத்து கீயை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் உங்கள் பேப்பர் 10 ஒரு கொஷின் திருத்துறேன். இப்போ பிரியாம்பிளை பற்றி ஒரு திருத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாம்பிளை பற்றி ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தான் நான் எதிர்பார்ப்பேன். கீயை வச்சு ஒரு 5 பேப்பருக்கு பார்ப்பேன். 6வது பேப்பருக்கு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னா நீங்கள் எழுந்த எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். நான் எதிர்பார்க்குற அந்த 5 கீ பாயிண்ட் இருக்கான்னு தான் பார்ப்பேன். அதனால கீ எப்படி இருந்தாலும் இதுதான். பட் கடந்த எவாலுவேஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. அது நிறைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நந்தகுமார் சார் இருக்கும்போதே அவருடைய கவனத்துக்குலாம் போனேன். ஏன்னா 2019 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம அப்போவே நான் ஸ்பாட் டெஸ்ட் தான் வச்சேன் 19 மெயின்ஸில். எங்கள் எல்லாருமே வந்து கொஷின் ஆன்சர் ஃபார்மெட் தான் போவாங்க. ஏன்னா நான் ஸ்பாட் டெஸ்ட்டு புது சிலபஸ் அப்படி இருந்தும் கிளியர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது பண்ணும்போது தான் அப்போ தான் ஸ்க்ரீன் எவாலுவேஷனுக்கு வந்து மாறி இருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று அந்த டைம் கிடையாது. முன்னாடியெல்லாம் இவ்வளோ நேரத்துக்கு திருத்தணும் அப்படிங்கிறது. இப்போ அவங்க பாட்டுக்கு மேனலாக 1வது கொஷின் அப்படின்னா அதுக்கு நேரம் 5 மார்க் என்ட்ரி தான் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து மேனலாக எழுதணும். இப்போ அது கிடையாது. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இது இந்த ஆல்ரெடி இதெல்லாம் கொடுத்துருப்பேன் அன்னைக்கே. இதை வச்சு ஒரு 150 டார்கெட் 150 அப்படிங்கிறத வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா குரூப் 2 மட்டும் இல்லை குரூப் 1 இது பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் நான் குரூப் 1க்கு தனியாக படிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். இதே தான் இதிலே படிக்கும்போதே இது பண்ணிப்பீங்க. இன்னொன்று, இந்த குரூப் 4 படிக்கக்கூடிய கேண்டிடேட் இருப்பீங்கல்ல, அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன் சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், டெய்லி 1 hours allocate டு த ஜென்ரல் தமிழ். இப்போதைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ஓட குரூப் 2 தான் ஈஸி. நீங்கள் 17 லட்சம் பேரோட போட்டி போட போறீங்களா 60,000 பேரோட போட்டி போட போறீங்களா? குரூப் 4 காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வருஷம் 20 லட்சம் இருக்கும். லாஸ்ட் குரூப் 4 17 lakhs. இந்த வருஷம் 20 லட்சம் இருக்கும். 3 லட்சம் பேர் கூட்டு நீங்கள் 20 லட்சம் பேரோட போட்டி போட போறீங்களா 60,000 பேரோட போட்டி போட போறீங்களா? அதுதான் சொல்கிறேன். நிறைய பேர் குரூப் 4 எம்பசிஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு 1000 போஸ்ட் வந்துச்சுன்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன். வெறும் 1000 போஸ்ட் தான் குரூப் 2 கால் ஃபர், 2000 போஸ்ட் கால் ஃபர் அப்படின்னா அது வேற. இப்போ 6000 போஸ்ட் 60,000 பேர் மெயின் சொல்ல போறீங்க. அப்போ 60,000 போட்டி போட்டு 6000 பேருக்குள்ள வரலாம். 17 லட்சம் பேரோட போட்டி போட்டு 8000க்குள்ள வரணும். சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாமினேஷன். அங்கே வந்து நெக் டு நெக் காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். சரியா? பேப்பர் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, நான் ஒரு திருக்குறள் கட்டுரை காட்டுறேன், ஜஸ்ட் பாருங்க. திருக்குறள் ஓர் சமய சார்பற்ற இலக்கியம். சரி, எதனால நீங்க வந்து திருக்குறளை வந்து ஒரு சமய சார்பற்ற இலக்கியம்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை சொல்றோம்? சரி, எல்லா சமயத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. இப்போ 3 பாயிண்ட் அந்த கட்டுரை எழுதணும்னா 3 பக்கம் எழுதணுமே. நான் பயாஸ்ட். ஓகே, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் 5 பாயிண்ட் தானே வருது.
நீங்க 3 பக்கத்துக்கு எழுதணும். ஒரு வாரத்துல சொன்னா எப்படி? பத்து குறள் கருத்துக்களை வச்சு மட்டும் சொல்ல முடியுமா? அப்பனா வெறும் கடவுள் வாழ்த்தை படிங்கன்னு கடவுள் வாழ்த்த கருத்துக்களை திருக்குறள் சமய சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல நீங்க 2 விதமா எடுத்துக்கணும். முதல்ல கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுல எல்லா மதத்தினரும் திருக்குறள் எங்களுக்குள்ளன்னு சொல்றாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் திருக்குறள் யாருக்குள்ளதுன்னு சொல்றாங்க. 2 இருக்கு. இப்போ இதுல முதல்ல வரலாம். எல்லா சமயத்தினரும் எப்படி அவங்க கடவுள் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லணும் முதல்ல. சரியா? இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆதி பகவன் அப்படிங்கறத சிவபெருமானோட இந்துக்கள் ஒப்பிடுறாங்க. சரியா? சமணர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய முதல் தீர்த்தங்காரராக ரிஷபதேவரை சொல்றாங்க. அதே மாதிரி மலர்மிசை ஏகியான் அப்படிங்கிறதுக்கு அருகனை என்ன இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறதுக்கு எண்குணத்தான் அப்படிங்கிறதுக்கு பரிமளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சைவ இதுல தன்மையத்தினாதல் தூய உடம்பினாதல் அப்படிங்கிற ஒரு 8 கருத்துக்களை சொல்லி இது சிவபெருமான வருதுன்னு சொல்றாரு. எண்குணத்தான் அப்படிங்கிறது என்ன, புத்தருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, அந்த குறளை மேற்கோள் காட்டி அதுக்கு நீங்க கவுண்டர் கொடுக்கணும். சரியா? எண்குணத்தான் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி உள்ள 7 குறட்பாக்களிலும் என்ன கடவுளுடைய பண்புகளைத்தான் வள்ளுவர் 8 குணங்களாக குறிப்பிடுவார்களை தவிர்த்து அவர்கள் சொல்வது போல் சிவபெருமானும் இல்லை, இவர் சொல்ற போல என்ன புத்தனும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கவுண்டர் கொடுத்து தான் எழுதணும். அப்போ இது எப்போ உங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னா, இந்த உரை விளக்கத்தை மட்டும் படிக்காம திருக்குறளுடைய கருத்துக்களை அந்த திருக்குறளுக்கு வச்சே இன்னொரு திருக்குறளுக்கு நீங்க விளக்கம் கொண்டு படிக்க தான் வரும். இன்னொன்னு, இந்த திருக்குறள் மட்டும்தான் உங்களுக்கான மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த பேட்டரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கே வந்துட போகுது. எல்லாருக்கும் கொஸ்டின் இருக்கும், ஆன்சரும் இருக்கும். சரியா? ரீடிங் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க ப்ரிசிஸ் ரைட்டிங்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே நேரத்தை போக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 3 எழுதுறதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு குறைந்தபட்சம் ப்ராக்டிஸ் இல்லைன்னா 25 மினிட்ஸ் ஆகும். இல்லை 20 நிமிஷம் வச்சுக்கலாம், 15 நிமிஷம் வச்சா கூட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 3/4 மணி நேரம். அடுத்து ப்ரிசிஸ் ரைட்டிங்க்கு ஒரு 3/4 மணி நேரம் வச்சுக்கோங்க, 1.5 மணி நேரம் போயிடுச்சு. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு, 2.5 மணி நேரம். கற்றை யோசிச்சு எழுதணும். இதுக்கானது பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் இருக்காது. அப்போ நீங்க ரீடிங் ஸ்கில் இருந்து அதை குயிக்காக முடிச்சிருவீங்க. திருக்குறள் கற்றை இன்னொன்று, திருக்குறளுக்கு படிக்கிறதுல நிறைய பேர் சிக்கல். சரியா? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உரை புத்தகத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கக்கூடாது. நம்முடைய அன்றாட நிகழ்வுகளோடு திருக்குறளை என்ன நம்ம தொடர்பு படுத்தி தான் என்ன எழுதணும். அப்போ திருக்குறளை நீங்க நல்லா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருக்குறளில் ஆவரேஜ் மார்க்கோட நீங்க ஹையஸ்டா மார்க் வாங்கிடுவீங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கும் நமக்கும் குறைந்தபட்சம் 20 மார்க் வித்தியாசம் கண்டிப்பா திருக்குறளில் இருக்கும். அப்படிங்கிறது நம்ம காம்படிஷன்ல முன்னாடி வந்துடும். இன்டர்வியூல மற்ற கேண்டிடேட்டுக்கு ஃபுல் மார்க் போட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 40 மார்க், அதிகபட்சமா எவ்வளவு மார்க் தான் போடுவாங்க? 30 மார்க் தான் போடுவாங்க. குறைந்தபட்சம் எவ்வளவு மார்க் தான் போடுவாங்க? 18 மார்க் தான் போடுவாங்க. 12 மார்க் நம்ம திருக்குறள் எடுத்துட்டு போயிட்டோம்னா இன்டர்வியூ எப்படி போனாலும் நமக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. அப்போ திருக்குறளை பொறுத்தவரை சமய சார்பற்ற இலக்கியம் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒன்றுனா காட்டுறேன். இப்போ இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு என்பது பல்வேறு ஆரம்பிச்சிருக்கிறத பாருங்க. ஒரு நாடு என்பது பல்வேறு மக்கள் பிரிவுகளையும் கொண்டது, பல சமயங்களை பின்பற்றுவது, பல்வேறு சடங்குகளையும் வழிபாடுகளையும் உடையது, மொழி மற்றும் பண்பாடு வாயிலாக வேறுபட்ட மரபுகளை கொண்டது. ஒரு நாட்டிலோ சமுதாயத்திலோ இத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் கூடுமான வரை வேற்றுமையில் ஒற்றுமை எனும் கொள்கையோடு ஒருவரை ஒருவர் வெறுக்காது நட்பு பேணி ஒழுகுவதே சிறந்தது. வள்ளுவர் சமய சார்பற்ற இலக்கியத்தை படைத்துள்ளார். திருக்குறள் ஒரு சமய பொருளுரை. எல்லா சமயத்தினரும் பொதுவாக கருத்துக்களை எடுத்தாண்டுள்ளார். திருக்குறளில் கடவுள் வாழ்த்தையும் ஏனைய சில அதிகாரங்களை முற்று நோக்கினால் அங்கு வெளிப்படுவது தனி சமயத்திற்கோ கடவுளுக்கோ நூல் எழுதவில்லை, பல சமயங்களை ஆழ்ந்து கற்றுணர்ந்துள்ளார். ஒரு கோட் கொடுக்குறாங்க பாருங்க. சரியா? பாலெல்லாம் நல்லாவின் பாலாகுமோ, பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாகுமோ. இந்த மேற்கோள் சரியானது கிடையாது. கல்லாடனார் ஒன்று சொல்லுவார். சரியா? என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் அவர்களுடைய மத நூல்னு சொல்லுவாரு, ஆனா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி கிடையாது அப்படிங்கிற கல்லாடனார் ஒரு மேற்கோள் காட்டுவார். அதை நான் வேற ஒரு கட்டளை. சரியா? தனியொரு சமயத்தை சாராத அவரை சமயத்தவரும் அடக்க
ஒவ்வொரு சமயத்தினரும் முனைந்துள்ளனர். நீலகேசி குறை எழுதிய திவார வாமன முனிவர் தம் முறையில் திருக்குறளை எடுத்துக்காட்டி இது எம்மோத்து அப்படிங்கிறதுனால என்ன சமணர்னு சொல்றார். அப்போ ஒரு கவுண்டர் கொடுங்க. அப்போ வள்ளுவர் தொடர்பான கடவுள்கள் சொல்றாரு பாருங்க. மலர்மிசை ஏகினான், தனக்குவமை இல்லாதான், தாழ் சேர்ந்தார் கல்லால், மனக்கவலை மாற்றல் அரிது. நீங்க கோயிலுக்கு போவீங்களா? கோயில்கிட்ட போய் கடவுள்கிட்ட என்னத்தை கேட்பீங்க? உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்பீங்க, சரியா? நீங்க நம்ம வேணுங்கிறத கேட்ட உடனே கடவுள் கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்முடைய மனக்கவலை அப்படிங்கிறது மாறுதா இல்லையா? அதுதான் இந்த குறள். தனக்குவமை இல்லாதான், தாழ் சேர்ந்தார் கல்லால், மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ரெண்டாவது, சரியா? நம்ம எந்தெந்த கோயிலுக்காலும் போகலாம், போயிட்டு கேட்போம், சரியா? எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும் அப்படின்னு கேட்போம். அது நடக்குதோ இல்லையோ, ஆனா கோயிலை விட்டு வெளியில வந்த உடனே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், நம்முடைய மனக்கவலை மாறும். அதுதான் இந்த குறள். இந்த மாதிரி நம்ம நிகழ்வுகளோட திருக்குறளை தொடர்புபடுத்தி படிக்க ஆரம்பிச்சோம்னா எதுவும் மறக்காது. இன்னொன்னு நல்ல ஒரு பொருட்செறிவுடன் திருக்குறளை என்ன நீங்க எழுதலாம். இது என்னன்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கூட எல்லாருக்கும் தெரியும். அவர் சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காரு, மேத்ஸ் யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. திருக்குறள் நீங்க எப்படி எழுதினாலும் என்ன அவங்களுக்கு புரியும். அப்ப திருக்குறளுக்கு என்ன இது அட்ராக்டிவ் ஆகும், சரியா? இப்ப நீங்க ஹிஸ்டரி பேப்பர்ல போய் பண்ண முடியாது. இந்த பேப்பர்ல நீங்க காட்டினீங்கன்னா எல்லாரும் திருக்குறளா எழுதும் போது நீங்க அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி எழுதும் போது கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். நீங்க கருத்துக்களை தாங்க நீங்க எழுத போறீங்க, ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா நீங்க தாட் இருக்குல்ல, இப்போ நான் சொன்ன தாட்டை அப்படியே ஜென்ரலாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லை. அதாவது நீங்க இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் நான் சொல்லிட்டா, நீங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதினாலும் புரியும். நீங்க எங்க பயப்படுறீங்கன்னா இந்த திருக்குறள் எழுதுறதுக்கு தான் பயப்படுறீங்க. அது வராது, அவங்களுக்கு பொருள் தானே புரிய போகுது, ஃபேரா தான் இருக்கும், அட்ராக்ட் பண்ண தான் செய்யும். இல்ல ஆக்சுவலி நான் பொதுவா சொல்லட்டா, நீங்க இந்த ஒரு பேப்பர்னு கிடையாது, எல்லா பேப்பருக்குமே நீங்க எவ்வளவுதான் சிறப்பா விடை எழுதியிருந்தாலும் the valuation based on the individual person. நீங்க ஆன்சர் நல்லா எழுதிருக்கலாம், மார்க்கே போட மாட்டார். அப்ப டென்ஷன் கிடையாது. சில பேருக்கு அது பிடிக்கும். இப்ப எப்படி சொல்றதுன்னா, சில பேப்பர்ல கண்டென்ட் நிறைய இருக்கும், ஆனா மார்க் வந்திருக்காது. சிலர் பேப்பர்ல கண்டென்ட்டே இருக்காது, மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, மார்க் வந்திருக்கும். அப்போ இந்த மார்க் அதிகமாக கொடுக்குறவரை பொறுத்தவரை என்னன்னா, அவர் கண்டென்ட்டை காட்டிலும் ப்ரெசன்டேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட் இருக்குன்னா அதுக்கு தான் மார்க் கொடுப்பார். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த வேறுபாடுகள் அப்படிங்கிற திருத்தக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பட் ஜென்ரலாக ஒன்று சொல்லிடுறேன், பொதுவாக இந்த பேப்பர் அப்படிங்கிறது தமிழ் ஓரியன்ட் பேப்பர். தமிழ் எழுதுனா ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ எப்படி சொல்கிறோம், முன்னாடி குரூப் 2ல குரூப் 1ல இங்கிலீஷ் எழுதுனா அதிக மார்க் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே தமிழில் எழுதுனா ஒரு அட்வான்டேஜ், கூடுதலான மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, சரியா? ஸோ அப்போ தனக்கு ஓகே. அப்போ இந்த ரெண்டு அப்போ என்னன்னா, இப்போ இதுக்கு எல்லா குறளையும் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 8-7 குறள் எழுதியிருப்பார். ஒரு கட்டுரைக்கு நீங்கள் 10 ஒரு 5-6 குறள் எழுதினா போதும், அதுக்கு மேலே எழுதணும் அவசியம் இல்லை. அடுத்து தூய்மையும் பொதுமையும் சொல்றாரு பாருங்க. மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின்னு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்க மதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, பல்வேறு சடங்குகள் கட்டுப்பாடுகள் இது எல்லாமே இருக்குது. அப்ப நீங்க கடவுள் வாழ்த்தை வச்சு மட்டும் சமயச்சார்பின்மைன்னு சொல்ல முடியாது. அப்ப சொல்றாரு பாருங்க, உலகம் என்ன எதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுது அதை விட்டுட்டாலே போதும். நீங்க மலித்தலும் நீட்டலும் அப்படின்னா என்ன, சமணத்திலையும் பத்துலையும் மொட்டை போடுறது,
அதான் மலித்தல். நீட்டலும்னா என்ன? தாடி வளர்க்கிறது. இதெல்லாம் நீங்க வளர்க்க வேண்டாம். உலகம் வந்து எதெல்லாம் வந்து என்ன வேண்டாம்னு சொல்லுதோ அதை நீ விட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குறளையும் நீங்க வந்து என்ன இப்படிதான் கவுண்டர் பண்ணி நீங்க வந்து திருக்குறளுக்கான கட்டுரையை வந்து நீங்க எழுதணும். இது நான் எழுதல, இது ஸ்டூடெண்ட் எழுதுனது. இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்க போட்டுக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு இதுக்கு இன்னொன்னு சொல்லிட்டா, யாருக்கும் திருக்குறளுக்கு நீங்க ஒரு நம்பர் போட்டாலும் தெரிய போற கிடையாது. தெரியாது, எனக்கும் தெரியாது. சரியா? இல்ல இது ஆனா என்னன்னா கொஞ்சம் லாஜிக்கா யோசித்து போடணும். அறத்துப்பால்ல 38 அதிகாரத்துக்கு முன்னாடி போட்டீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். சரியா? அந்த லாஜிக்கா அப்ளை பண்ணிக்கணும். சரியா? சொல்லிக்கா பாருங்க. காமிக்கலாம். இந்த சமய கணக்கர் மதிவெளி கூறாது உலகியல் கூறி பொது என்றார் வள்ளுவன் என்றார். தாராளமா நீங்க கட்டுரை அப்படிங்கும் போது நீங்க வேற வெளியில மேற்கோள் காட்டலாம். ஆனா அந்த மேற்கோள்கள் எல்லாம் திருக்குறளுக்கு ரிலேட்டடா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சமய நல்லிணக்கம் நம்ம கொடுத்த கட்டுரையை எழுதுனாங்க அவங்க. தப்பு இல்ல. அதாவது வந்து என்னன்னா நீங்க கோரை தான் புரிஞ்சுக்கணும். புரியுதா? கோரை புரிஞ்சுட்டு எப்படி கேட்டாலும் இதுல இருந்து மாத்தி தான் எழுத போறீங்க. சரியா? இன்னொன்னு, இந்த மக்கர் பண்ணணும் விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எழுதும்போது 10 கட்டுரை ஒண்ணு போல இருந்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகாது. பட் ஷுட் பி இண்டிவிஜுவல் அண்ட் யூனிக். அரசியலமைப்பை கொண்டு வர சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறது. சமுதாய சமத்துவம், பொருளாதார சமத்துவம் எத்துணை முக்கியமோ அத்தனை முக்கியம் சமய சமத்துவம் நல்லிணக்கம். எப்படி ரிலேட் பண்ணிருக்காரு பாருங்க. முடிவுரை. திருக்குறள் அதிகார தலைப்புகளில் உள்ள சொற்கள் அந்தந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களால் காணப்படுகிறது. ஆனால் அந்த அதிகாரத்தில் உள்ள கடவுள் வாழ்த்து என்ற சொற்கள் குரட்பாக்களில் காணப்படவில்லை. வள்ளுவரை உலகினுக்கே அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு. அத்தகைய வள்ளுவரை தமிழ்நாட்டிற்கும் பெருமை, தமிழ் மொழிக்கும் பெருமை. இப்போ ஒரு கட்டுரை எப்படி எழுதணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இதுவரைக்கும் எப்படி நினைச்சிருப்போம் அப்படின்னா, ஒரு 10 திருக்குறள் படிச்சா போதும் நினைச்சிருப்போம். இவர் 4-5 திருக்குறள் தான் மேற்கோள் காட்டியிருக்காரு. ரைட்? அப்போ நீங்க ஒட்டுமொத்தமா சமயச்சார்பின்மை அப்படின்னா ஒரு 7-8 ஒரு 20 திருக்குறள் படிச்சு வச்சுக்கலாம். அதுல கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6-7 மேற்கோள் காட்ட போறீங்க. அரசியல், சமூக, பொருளாதார கருத்துக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு திருக்குறள். மொத்தமா ஒரு 100ல இருந்து 130 திருக்குறள், 150 கூட வச்சுக்கலாம். 150 திருக்குறள் படிச்சா போதும், திருக்குறள் கட்டுரை எழுதலாம். இன்னொன்னு, இந்த கட்டுரை அப்படிங்கிறது இலக்கிய நயமாக இருக்கக்கூடாது. ஒரு லிட்ரேச்சர் ஃபீல்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அதை படிக்கும்போது அதில் உள்ள பொருள் அப்படிங்கிறது கண்டெம்பரரியை பேஸ் பண்ணி இருக்கணும். அவர் வந்து எப்படி ஒரு பொலிட்டியை வந்து உள்ள கொண்டு வந்தார். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து திருக்குறள் கட்டுரைகள் எழுதும்போது எழுதணும். தாராளமாக காட்டலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்ன? ஆர்டிகிள் 14 வந்து நீங்க என்ன யூ கேன் மென்ஷன். எக்கனாமிக் கூட காட்டலாம். வள்ளுவர் காட்டும் கடவுளை எடுத்தெழுதுக அப்படி தலைப்பா வந்துச்சுன்னா எப்படி? திருக்குறள் ஒரு சமண நூலா ஆராய்க அப்படிம்பாங்க. திருக்குறள் ஒரு பௌத்த இலக்கியமா ஆராய்க, அப்படிதான் இருக்கும். அப்ப கேள்விதான் மாத்தி கேட்பாங்க, பொருள் ஒண்ணுதான். அப்போ சமண நூலா அப்படின்னு எழுதும்போது சமணர்கள் எதெல்லாம் வந்து அவர்களுடைய கருத்துக்கள்னு சொல்றாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது முழுக்க முழுக்க சமண இலக்கியம் தான் அவங்க சொல்றாங்க. சரியா? புத்தகத்துல கூட இது சமண இலக்கியமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது அப்படின்னா பொதுவான புத்தகங்கள்ல. ஆனால் சமணத்தை பொறுத்த வரைக்கும் அது துறவை ஏற்கும். வள்ளுவர் வந்து என்ன துறவ முழுமையாக ஆதரிக்க மாட்டார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறர் பழிப்பாயின் நன்று. வள்ளுவர் வந்து இல்லற துறவை தான் போற்றுவார். வெறும் துறவரத்தை வந்து இது பண்ண மாட்டார். அதுக்கு தான் என்ன போலி துறவுகளுக்கான எழுதப்பட்ட குறள் தான் என்ன? மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த மாதிரி குறள்களை வந்து நீங்க மேற்கோள் காட்டணும். அதுக்கப்புறம் சமணர்களை பொறுத்த வரைக்கும்
பொதுவாக தேன் வந்து அடுத்து சாப்பிட மாட்டாங்க, சரியா? இப்போ சமணர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து கொல்லாமை கொள்கை, புலால், அதெல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டலாம், சரியா? அதே மாதிரி அவங்க வந்து இப்போ தேன் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? வள்ளுவரை பொறுத்தவரை சொல்லுவார், பனிமொழி வாயில் ஏறிய ஒரு திருக்குறள் வரும், அது எனக்கு மறந்து போச்சு. அதான் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து, என் காதலினுடைய வந்து அந்த முத்தம் அப்படிங்கிறது என்ன, தேன் போன்ற ஒரு இது. இன்னொன்று வந்து சமணம் வந்து துறவு இருக்கும்போது வள்ளுவர் வந்து என்ன, இன்பத்து பாலுங்கிற அதிகாரத்தை வச்சிருக்காரு. ஷுட் கவுண்டர் லைக் தட். இப்படிதான் சமணத்துலன்னு இல்லை, எல்லாத்துலேயும் வீடு பேர் உண்டு. சமணம், பௌத்தம், அதான் சமணம், பௌத்தம், இந்து எல்லாத்துலேயும் உண்டு கர்மா. ஆனால் வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆமாம், இப்போ சில இதில் மறுபிறவி அப்படிங்கிறத இது பண்ண மாட்டாங்க. வள்ளுவர் வந்து என்ன, மறுபிறவி கொள்கையை வந்து சொல்லுவார். எழுமையும் ஏழு பிறப்பும் அந்த மாதிரியான ஒரு குறள் இருக்கு. உண்டு, சில இதில் இருக்காது இல்லையா? இப்போ கிறிஸ்தவ இலக்கியம்னா கண்டிப்பாக அவங்க மறுபிறப்பில் வந்து இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து என்னன்னா பெரும்பாலும் அந்த கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள சூழலை வச்சு தான் நீங்கள் இந்த கட்டுரைகள் எல்லாம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்தது ஏன்னா திருக்குறளுடைய காலம் அப்படிங்கிறது அந்த காலகட்டம் தான். அப்போ இப்படி தான் நீங்கள் வந்து கட்டுரைகளை வந்து எழுதணும். குறிப்பா எல்லாத்துலயும் ஒரு முடிவு வச்சுக்கோங்க, சரியா? திருக்குறள் அப்படிங்கிறது என்ன, ஒரு சூரியன் போன்றது. அவங்க எல்லாரும் வந்து என்ன, அது அவங்க நாட்டு சூரியன் தான் சொல்றாங்க, இப்ப அப்படித்தானே சொல்றாங்க. ஆனா சூரியன் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லாத்துக்கும் சூரியனா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எழுதணும். ஸோ இது நீங்க வாசிக்க படிக்க வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க திருக்குறள் நோட்ஸ் வந்து இப்படி படிச்சுக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க உரையா தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து திருக்குறள் பொருளுரை படித்தாலாம் வேலைக்கு ஆகாது. அப்போ இதுக்குன்னு தனியாக படிக்கணும். இந்த சிலபஸோடைய டாப் அந்த ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கதே இட்ஸ் அன் அட்ராக்டிவ் ஒன். படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லுவார், சரியா? ஒரு நாட்டினுடைய அங்கங்களா அதெல்லாம் சொல்றோம். படை, குடி, கூழ், செல்வம், அமைச்சு, மிஸ்டர் அரண், இதெல்லாம் வேணுங்கிறார்ல. அப்புறம் வந்து நாடன்ப நாடா வளர்த்தன, நாட வளர்ந்தரும் நாடு அப்படிங்கிற மாதிரி குறள் இருக்கு. அப்போ நாடல்ல நாடா வளர்த்தன அப்படின்னா என்ன, எந்த ஒரு நாடும் வந்து நம்ம நாடாமலே வளர்த்த கொடுக்கக்கூடியதா என்ன, நம்ம வந்து ஒரு செல்வத்தை தேடி போகாமல் நமக்கு வந்து வளம் கொடுக்கக்கூடியதா என்ன, கண்டிப்பா ஒரு சிறந்த நாடா இருக்க முடியும். ஒரு அரசனுக்கு இதெல்லாம் வேணும். தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்குன்னு சொல்லுவார். அடுத்து வந்து பிணியின்மை செல்வம் அப்படிங்கிற குறள் இருக்கு. ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ இந்த மாதிரியான குறள்பாக்கள் எல்லாம் நீங்க மேற்கோள் காட்டி தான் திருக்குறளுக்கான கட்டுரை வந்து எழுதணும். நான் ஏன் திருக்குறளை மட்டும் எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னா, இது இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க முதல்ல படிச்சிருவீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சங்ககால காஸ்ட் சிஸ்டத்தை பற்றி ஒரு கட்டுரை இருக்குங்க. இதுல இருந்து உங்களுக்கு ப்ரிசிஸ் ரேட்டிங் கொடுக்கலாம், சரியா? நீங்க ஆல்ரெடி இதை முன்னாடியே படிச்சிருப்பீங்க. அப்போ இதே இந்த லெட்டர்ஸ் தான் வேறவா இருக்குமே தவிர்த்து இதனுடைய கோர் கான்செப்ட்ங்கிறது மாறாது. ஒன்ஸ் நீங்க படிச்ச உடனே புரிஞ்சு உடனே விடை எழுதிடுவீங்க. ஆனா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாராலையும் எழுத முடியும், ஏன்னா அதிலே கொஸ்டின் இருக்க போது அதிலே எழுத போறாங்க. நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா இதெல்லாம் முன்னாடி படிக்கிறதுனால நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து நம்ம படிக்கிற மாதிரி படிக்க மாட்டாங்க. சோஃபேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அப்போ என்னன்னா திருக்குறளை நீங்கள் மார்க் வாங்கிட்டா அதர் காம்படிட்டர்ல இருந்து நம்ம எப்போதுமே எப்படி இருப்போம், ஒரு 20-30 மார்க் முன்னாடியில் இருப்போம். இன்னொன்று சொல்லிட்டா, நிறைய பேர் வந்து இந்த குரூப் 2 சிலபஸ் குரூப் 2 2A வந்து போயிடும், மெயின்ஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. 2 வருஷமா பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்க. உண்மையா இல்லையா? வந்துக்கிட்டு புரளி வந்துட்டு குரூப் 2 2A தனியாக தான் வரப்போகுது அப்படின்னாங்க. செப்டம்பரில் கூட அசம்பிளியில் சொன்ன உடனே சொன்னாங்க தெரியுமா, மீண்டும் பொதுத்தமிழ் வருகிறது அப்படின்னு.
எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நிறைய பேர் வந்து என்ன இனிமே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அப்படி இருந்தும் இதெல்லாம் இந்த ரியல் சேலஞ்சஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நான் முன்னாடி கிளாஸ் எடுக்க போய் எனக்கே புரியுதான். இப்போ ஆரம்பிச்சோம்னா என்ன 2 மாதம் கழிச்சு தான் நானே இந்த பேட்டர்னை வந்து புரிஞ்சுப்போம். இங்கே ரியல் சேலஞ்ச் அப்படிங்கிறது கண்டென்ட்டோ பேட்டர்னோ கிடையாது. அதற்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அதை நம்ம வந்து என்ன முன்னாடியே பண்ணணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது கிளியர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு 150 எடுக்கிறதுக்கு வளவளர் எல்லாத்தையும் படிக்கிறத விட நான் ஏன் சயின்ஸை சொல்லவே இல்லை சொல்லுங்கள். சயின்ஸோட சிலபஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வாஸ்ட். நீங்கள் சயின்ஸை படிக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும், 15-20 கேள்வி தான் வருது. இதே 1 மாதத்தில் 3 சப்ஜெக்ட் முடிக்கலாம். பொலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரியை முடிச்சிங்கன்னா 45 கேள்வி வரும். எதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்? இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து அப்படிலாம் இல்லை, படித்ததே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு எது வரும் வராது அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் 150 எடுக்க முடியுமா முடியாதாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதை பேஸாக வச்சு நம்ம பண்ணணும். இந்த இதுக்கெல்லாம் நான் தமிழ் இங்கிலீஷோ அது எப்படி நோட்ஸ் கொடுப்பேன் தெரியா? தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். திருக்குறளுக்கு மட்டும்தான் தமிழில், அது வந்து கட்டுரை வடிவில் தான் இருக்கும். இந்த இருக்குல்ல, ஆக்சுவலி ஒன்று ட்ரை பண்ணோம் திருக்குறளுக்கு. இந்த கட்டுரை எப்படி எடுத்துருப்போம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் வான் சிறப்பு அப்படிங்கிறத ஒரு மலையை பற்றி தான் சொல்லியிருப்பீங்க. நான் எக்கனாமிக் கான்செப்டில் எடுத்திருப்பேன். வித் ரெஃபரன்ஸ் டு த க்ளோரிஸ் ஆஃப் ரெயின், வள்ளுவர் வியூ வாட்டர் டு பி த பிரைமரி நேச்சுரல் ரிசோர்ஸ். மழையின் மகிமைகளை குறிப்பிடுவதன் மூலம் வள்ளுவர் நீரை முதன்மை இயற்கை வளமாக கருதுகிறார். பாருங்க, வள்ளுவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக மழையின் சிறப்பை பாடத் துவங்குகிறார். ஏன்? வள்ளுவர் ஒரு அடிப்படை சிந்தனை. மழையே பொருள் வாழ்வின் அடிப்படைக்கு ஆதாரமாக விளங்குகிறது. மழையின்றேல் தாவரங்கள் வளராது, வாழ்க்கை இல்லை, வளமும் இல்லை. மழை பொருளாதார வாழ்விற்கு அடிப்படையாக உள்ளது. இது உறுதி செய்யப்படாவிட்டால் அறமும் நல்ல வாழ்க்கை முறையும் முறையாக கட்டமைக்கப்பட்ட வாழ்வும் இல்லாமல் போய்விடும். வரலாறு இயங்காது. மனிதனும் ஓனாய் போல் ஆவா. நீரே வாழ்க்கை, மலையே பொருள் வாழ்வை உருவாக்குவதற்கான அனைத்து பொருளாதார காரணிகளுக்கும் இணக்கமானதாக இருக்கிறது. வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக நாம் காணக்கூடிய வாழ்வை உறுதி செய்யக்கூடிய பொருளாகும். ஒரு வகையில் பார்த்தால் இது வரலாற்றில் பொருளாதார நிர்ணயத்தை ஏற்றுக்கொள்வது. ஆனால் திருவள்ளுவரின் பொருளாதார அணுகுமுறை மார்க்ஸ் மற்றும் பிற பொருள்முதவாத இயங்கியல் போன்றவற்றை போலவே பிரத்யேக தீர்மானகரமானதல்ல. ஆன்மீகம் அல்லது மதத்துக்கு பிறகுதான் பொருளாதாரம் வருகிறது. நாம் அதை அவ்வாறு விரும்பினால் இது ஒரு கூட்டு பொருளாதார தீர்மானிப்பான மதிப்பால் முடியும். ஆயினும் கூட வள்ளுவர் பொருளாதாரம் என்பதை அடிப்படை தீர்மானம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வந்து அவர் வந்து மலையை வைக்கிறார்? திருக்குறளில் மட்டும் கிடையாது, சிலப்பதிகாரத்தில் எப்படி துவங்கும்? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் சிலப்பதிகாரம் வந்து தொடங்கும். அப்போ நம்ம குறிப்பா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீர், மழை இதெல்லாம் முக்கியம். ஏன்னா நம்ம என்ன வெப்பமண்டல பகுதியில் இருக்கோம். நம்முடைய வாழ்வு அப்படிங்கிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீர் சார்ந்தது. நம்முடைய பொருளாதாரம் தான் வந்து என்ன மழை சார்ந்தது. ஆனா நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்கட்டும், நீர் இல்லாம நமக்கு வந்து நீர் ஏன் தண்ணி கூட உடைக்கிறோம்? டெத் ஆஃப்டர் டெத் தண்ணி கூட ஏன் உடைக்கிறோம்? ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா நம்முடைய இது. நீங்க திருக்குறள் இங்கிலீஷ் எழுதக்கூடியவங்க இந்த மாதிரி எழுதலாம், சரியா? ஏன் சொல்ற வள்ளுவர் வந்து அடிப்படை சொல்றாருன்னா, ஏன் உணவு நீர் தான் என்ன உணவிற்கான அடிப்படை. அப்ப நீர் தான் என்ன முதன்மையான ஆதாரம். இன்னொன்று சொல்றாங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்றாங்க. பட் வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் ஹி டிஃபர்ஸ். என்ன சொல்றாரு அப்படின்னா வாட்டர் தான் அப்படிங்கிறார். இப்போ இந்திய பொருளாதாரத்தை எடுத்துக்கோங்க. இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது இட்ஸ் கேம்பிளிங் ஆஃப் மான்சூன். பருவமழை பெய்தால் மட்டுமே இந்திய பொருளாதாரம் வந்து என்ன வளர்ச்சி அடையும். இன்னொன்று, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 50% ஆஃப் பீப்புள் டைரக்ட்லி எங்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மழை தானே முக்கியம். அது ஒரு பொருளாதார காரணி. நீங்க மழை பெஞ்சா மட்டும் பாருங்க, இப்போ நல்லா மழை பெய்யுது என்ன ஆகும்? பொருளாதார அடிப்படையில் பார்க்கணும். இப்போ நல்லா மழை பெய்யுது, விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? பயிர் செய்ய ஆரம்பிப்பாங்க. பயிர் செய்ய ஆரம்பிக்கிறதுல என்ன? முதல்ல உழுவான், பெட்ரோல் கன்சப்ஷன், ஃபியல் கன்சம்ஷன், சரியா? அதுக்கப்புறம் கடன் வாங்குவோம் வங்கிகள்கிட்ட. இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்குறது அப்படின்னா லைக் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அது மட்டும் கிடையாது. இப்போ இது ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ டிராக்டர் நிறையா தேவைப்படும்.
டிராக்டர் உற்பத்தி பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பயிர் செஞ்சோம் அப்படின்னா அது களை வெட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஆள் வேணும், இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மக்களுடைய வருமானம் வந்து உயரும். வருமானம் உயரும் போது என்ன, தேர் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி வில் இன்க்ரீஸ். குறிப்பாக லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது சந்தையில் வந்து அதிகரிக்கும். அப்போ கடன் கொடுக்கறது ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்திற்கான ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டாக என்ன இருக்கும், மழை தான் இருக்கும். அதனால தான் பருவமழையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலும் அப்போ இந்த கருத்தோட நீங்கள் இந்த அதிகாரத்தை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ இப்படி ரொம்ப இந்த அளவுக்கு சிந்திக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சில குரல்களை வச்சு நீங்கள் வந்து மேற்கோள் காட்டலாம். சரியா? உணவுதான் வாழ்க்கையின் அடிப்படை. மழை உணவை கொண்டு வருகிறது, மேலும் மழையும் ஒரு உணவின் வடிவாக இருக்கிறது. உலகம் அதை தாங்கி நிற்கிறது. அது உண்மையில் ஒரு ஒழுங்குமுறை அடிப்படையாக இருக்கிறது. மழை பெய்யாவில் அதன் விளைவுகள் சிந்திக்க பயங்கரமானவை. இது பேரழிவை உருவாக்கும். இந்த இடத்துல நீங்க ரிலேட் பண்ணுங்க. சரியா? இப்போ சில அரபு கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இல்ல ஆப்பிரிக்காவில் வந்து ஏன் அதிகமான வறுமை இருக்கு? டெசர்ட், இந்த ஒரு சோமாலியா அங்கெல்லாம் ஏன் மழை இல்லை, ஒழுக்கம் கெட்டு போயிடும். சரியா? நீரின்று அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்குங்கிற குரலை நீங்க மேற்கோள் காட்டலாங்க. திருவிழா மழை பெய்யலாம் இருக்காது, ஒரு 5 வருஷம் மழை பெய்யலாம், ஊர்ல திருவிழா நடக்காது, வரி போட மாட்டான், கோயில் திருவிழா நடத்த மாட்டான், எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. இந்த மாதிரி கான்செப்ட்ல கூட நீங்க வந்து என்ன திருக்குறளை ரிலேட் பண்ணி எழுதலாம். ஏரின் உளார் உழவர் புயலன்னும் மாறி வழங்குன்றி கால் இல்லு வரல. சரியா? அதுல விண்ணின்றி வைப்பின் விரிநீர் வேலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை பெய்யலாம் என்ன, பசி வந்துடும். பசி வந்தா என்ன ஆகும்? பசி வந்திட பத்தும் பறந்தோடும், ஒழுக்கம் கெட்டு போயிடும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாசிப்பு. இப்போ நீங்க தினசரி சில பேப்பரை ரிலீஸ் பண்ணும்போது, திருக்குறளை படிக்கும்போது, இனிமே பார்க்கும்போது இந்த கான்டெக்ட்லேயே படிப்பீங்க. இந்த கான்டெக்ட்லேயே திருக்குறளை படிக்கக்கூடிய ஸ்கில் வரும். இன்னொன்று, நீங்க குரூப் 1ல ஜிஎஸ் எழுதினா கூட என்ன, எக்கனாமியில் நீங்கள் திருக்குறளை மேற்கோள் காட்டலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் திருக்குறளை மேற்கோள் காட்டலாம், சோசியலிசத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டலாம், பொலிட்டியில் காட்டலாம். குடிதழுவி கோலோச்சும் மாநிலம் மன்னன் அடிதழுவி நிற்கும் உலகு அப்படிங்கக்கூடிய குரல் அப்படிங்கிறது டெமோக்ரஸி, குடியாட்சிக்கு நீங்கள் எடுத்துக்காட்டா இதெல்லாம். குடிதழுவி கோலோச்சி நிற்கும் மாநிலம் மன்னன் அடிதழுவி நிற்கும் உலகு அப்படின்னா என்ன, மன்னன் சிறப்பாக ஆட்சி செஞ்சோம்னா என்ன, அடுத்த தேர்தலில் என்ன, அவன் பின்னாடி மக்கள் நிற்பாங்க. குடிகளை தழுவி ஆட்சி நடத்தினால், குடிகள் என்ன, சிட்டிசன். அப்படிவா அந்த கட்டுரை வந்து முடியும். நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையா, ஒரு 4 குறள் மட்டும் மேற்கோள் காட்டிருக்கேன்னா உள்ளதான். ஸோ நீங்கள் இந்த 2 திருக்குறள் பார்த்துருக்கீங்க. இதுவே வந்து என்ன, உங்களுக்கு திருக்குறள் கட்டுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ரைட்? இப்போ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இது அரசியல் பத்தி இருக்கும். சரியா? பாருங்க, உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாட்டில் எதெல்லாம் இருக்கக்கூடாது, இதை இன்றைய காலகட்டத்தில் சேர்க்கலாமா இல்லையா? உருபசினா என்ன? யூ கேன் ரிலேட் வித் ஹங்கர் இண்டெக்ஸ். நினச்சா உருபசி இருக்கக்கூடாது. ஓவா பிணினா என்ன, நோய். இப்போ கொரோனா இருக்கு. செரு பகை அப்படின்னா என்ன, பாகிஸ்தான். பக்கத்து நாடுகளில் உள்ள பகை இருக்காமல் இருக்கிறது நல்ல நாடு. வேற இன்னொன்று ஆரம்பிச்சா சரி, அமெரிக்காவை மட்டும் எல்லா நாடுகளும் வந்து ஏன் அமெரிக்கா பின்னாடி போகுது? காரணம் என்ன? எக்கனாமிக் தான் எல்லாமே. சரியா? அவன் பணம் சம்பாதிக்கிறான். சொந்தக்காரன் கூட என்ன பணம் சம்பாதிச்சான். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. அப்படின்னா என்ன, இல்லாதவன் எல்லாம் நக்கல் அடிப்பாங்க, செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இது பொதுவான இது. சரியா? அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க, செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எக்கு அதனிற் கூறியதில்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, செய்க பொருளை, நிறைய பொருள் சேர், பகைவர்களுடைய ஆணவத்தை அழிக்க அதைவிட கூறிய ஆயுதம் எதுவும் இல்லை. இது இந்த நடக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நிதர்சனமா இல்லையா? பணம் சொந்தக்காரன் ஓடியாரணும், ஓடியார மாட்டானா?
உண்மையா இல்லையா? இந்த குரல்லாம் அமெரிக்காவுக்கான பின்னாடி போகக்கூடிய காரணம் அதுதான். எல்லா நாடும் அவன் அமெரிக்கா எதிர்த்தாலும் என்ன, ஏன் பின்னாடி போகிறான்? அவன்கிட்ட பணம் இருக்கு. பணம் இருந்தால் எல்லாம் வருங்க. ஒன்றுமே இல்லை. பணம் இருந்தால் அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி நட்புகள் எல்லாமே வரும். அப்போ கூடக்கூடிய நட்புகள் வரும்போது என்ன ஆகும்? சரி, இவன் பணம் இவன்ட்ட எல்லாம், இவன் பின்னாடி எல்லாருமே இருக்கான். அப்போ இவனுடைய ஆணவம் வந்து என்ன, இவன் எதிர்க்கக்கூடிய ஆணவம் அடிபட்டுரும். அதுதான் என்ன, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதனிற் கூறியதில்லை அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவர் வந்து பொருள் சேர்க்க சொல்கிறார். ஆனால் வந்து அறவழியில தான் அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எக்கனாமிக் சர்வேல இந்த குரலை மேற்கோள் காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த குரல் எக்கனாமிக் சர்வேல மேற்கோள் காட்டியிருப்பாங்க. ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இது அப்போ கொடுத்தது. சரியா? ஸோ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி வரலாறு, பண்பாடு, ஓவியம், நம்முடைய ட்ரேடு, ஃபெமினிசம், திராவிடியன் மூமெண்ட்டு, இதுதான் சிலபஸ் அப்படிங்கிறது. ரொம்ப லிமிட்டட் சிலபஸ். இங்கே சிலபஸை படிக்கிறதுக்கு ஒரே வாரத்தில் படித்து முடிச்சிடலாம், திருக்குறளை தவிர்த்து. ஏன்னா திருக்குறளை வந்து எவ்வளோதான் படித்தாலும் மறக்கும். ஏன்னா நாம் திருக்குறளை இது வரைக்கும் எதை தான் படிச்சிருக்கோம்? இட் இஸ் அ மனப்பாட பகுதி. இலக்கிய மேற்கோள் காட்டலாம். சரியா? ஸோ இதுதான். அடுத்த வருஷம் உள்ள கால்ஃபர் வருமா வராதா அப்படிங்கிறது ரெண்டாவது. சரியா? இப்போவே வாய்ப்பு கிடைச்சா என்ன செஞ்சிருங்க அப்படின்னு எய்தற்கு அறிய அந்த குரல் இருக்கு. சரியா? இப்போவே வாய்ப்பு கிடைக்கும் அந்த செஞ்சிருங்க. சரியா? அடுத்த கால்ஃபர் வருது வரல ரெண்டாவது. இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. கிட்டத்தட்ட வந்து 6000 பணியிடங்கள். இந்த ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்குமான இதையும் சேர்த்தே படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை இப்போ கொஞ்சம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனுக்கு நான் ஒரு 5-6 சப்ஜெக்ட் படிப்பேன், இது முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 1க்கு ஒரு மிச்சம் இருக்க சப்ஜெக்டை படிப்பேன் அப்படின்லாம் படிப்பாங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. ஸோ 150 இட்ஸ் ஜென்யூன் ஃபார் குரூப் 1 and 2. குரூப் 2க்கு வந்து 150 அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் தான். பட் அதே வச்சுக்கோங்க. நான் இப்போவே குறைச்சி சொன்னோம்னா நீங்கள் வந்து அந்த குறைவான இதில் தான் இருப்பீங்க. அதனால அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸை வந்து நான் ஓப்பனாக சொல்லலை. பட் 150 டார்கெட் பண்ணுங்க. 150க்கு கம்மியாகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது குரூப் 2க்கு. அதுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இலக்கிய மேற்கோள் காட்டலாம். வேற சந்தேகம் இருக்குதா? மெயின் சிலபஸில் ஸ்கூல் புக்கில் எவ்வளோ கண்டென்ட் முதல்ல கவர் ஆயிருக்கு? எவ்வளோ கவர் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். டிகிரி லெவல் நீங்கள், இட் இஸ் நாட் அன் எஸ்எஸ்எல்சி லெவல். சரியா? நீங்கள் வந்து இசைக்கருவிகள் அப்படிங்கிறது அதில் சங்க காலத்துலேருந்து தற்காலம் வரைக்கும், சங்க காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், பல்லவர் காலத்தில் வந்து என்ன இசை வடிவம் வந்து மாறுபடும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆர்கிடெக்சர் தனியாக படிக்கணும், ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர் இதெல்லாம் சேர்த்து நீங்கள். ஆமாம், ஹெட்டிங் என்ன, ஆர்ட், கல்ச்சர், ஹெரிட்டேஜ்னால என்ன, இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். இந்த இப்படி தான் சிலபஸில் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது. ஹைடன் சிலபஸாக நிறையா விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று நிறையா படிங்க. முதல்ல படிக்கும்போதே இவ்வளோ படித்தா போதுமா இவ்வளோ படித்தா போதுமானலாம் கேட்கவே கூடாது. இன்னொன்று சொல்லிட்டா, ஸ்கூல் புக் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நான் இப்போவும் சொல்கிறேன், 2019க்கு முன்னாடி உள்ள நிலைமை வேறு, இப்போ உள்ள நிலைமை வேறு. 2021 குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் வந்துச்சு? ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் வந்துச்சு? ஆப்ஜெக்ட் டைப் எக்ஸாமினேஷன் தான்.
எவ்வளோ கொஸ்டின் வந்துச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம். ஏன்னா இது டிகிரி, நீங்கள் ஸ்கூல் புக் அப்படிங்கிறது 12th லெவல் தான், நமக்கான சிலபஸ் அப்படிங்கிறது டிகிரி லெவல். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் புக்கில் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அந்த ஃபவுண்டேஷன் படிக்கிறது 50% 60% கேள்வியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிமைனிங் 20% எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் அடிஷனல் சோர்சஸ், நான் சொல்கிறேன்ல, அரிகன்ட்டோ லூசன்ட்டோ ஏதாவது அடிஷனல் இயர் புக் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, குரூப் 1 கொஸ்டின் பேப்பரையும் ஸ்கூல் புக்கையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முன்னாடி இந்த பாக்ஸ் கொஸ்டின்லாம் வரல. முன்னாடி டிஎன்பிசினாலே பாக்ஸ் கொஸ்டின் தான், சிவப்பு கலரு, பச்சை கலரு, இந்த 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 கலரில் இதை மட்டும் தான் படிச்சுட்டு போவாங்க, வேறு எதையும் படிக்க மாட்டாங்க. இப்போ கேள்வி அப்படி கேட்கப்படலை. நான் நேற்று சொல்லியிருப்பேனே, த கொஸ்டின் இஸ் அபவுட் த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். உதாரணத்துக்கு நான் தமிழ்நாடு மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்குலாம் ஸ்கூல் புக்கில் கண்ணன் இல்லை. நான் உதாரணம் சொல்கிறேன். அது என்னென்னா, இந்த கேள்வி அப்படிங்கிறது கான்செப்சுவல் இருந்து மூவிங் ஃபேக்சுவல் அனலிட்டிக்கல். நீங்கள் என்ன இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும், அது பேசிக்ஸ்க்காக. அதை படித்தா ஒரு 50%லேருந்து 60% கேள்வியில் எதிர்கொள்ள முடியும். ஆனால் எப்போதுமே ஒரு 70-75% கேள்வியில் ஆன்சர் பண்ணால் தான் என்ன நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். அப்போ ஸ்கூல் புக்கை தாண்டியும் நீங்கள் சில விஷயங்கள் அப்படிங்கிறது படிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், எவ்வளோ கேள்வி ஸ்கூல் புக்கில் வந்து முன்னாடி வந்து எப்படின்னா, கேள்வியே வந்து கொஷின் டஃப்பாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, அது ரெண்டாவது. ஆனால் பெரும்பாலான இது வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து கொஷினும் டஃப்பு தான், ஆனால் ஸ்கூல் புக்கிலேருந்து நேரடியாக கேட்குறதில்ல. அதை ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் இருக்குது. நீங்கள் முழுமையாக படித்தா தான் அந்த கேள்வியெல்லாம் சரியாக விடையளிக்க முடியும். இன்னொன்று, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, எல்லா ஆப்ஷனும் சரியாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ இங்கே வந்து ஒரு மைனூட் ரீடிங் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தேவை. இதையும் ப்ளஸ் அந்த ஒரு இயர் புக் படிச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கு. ஏன்னா ஸ்கூல் புக்கில் எல்லா கண்டென்ட்டும் டாப்பிக்கும் கவர் ஆகலை. லூசன்ட் ஆர் அரிகன்ட், இல்லை தமிழ்னா மனோரமா இயர் புக், தமிழில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ பொதுவாக டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் தான் இந்த பிரச்சனை. டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதே யாரா எங்கடா ஒன்றாடா புக்கு போடுறாங்க, ஒன்லைன் யாரா எங்கே எப்படி புக்கு போடுறாங்க, ஒன்லைனில் அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக அடிபட்டு போச்சு. நான் முதல்ல இருந்தே எத்த சொல்லுவேன், அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி எமர்ஜ் ஆகும்போது இல்லை அது வந்து ஒரு அப்கிரேட் ஆகும்போது நம்மளும் அதனுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆகணும். நம்மளும் பழைய மாதிரியே படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது 50ல் போகும்போது நம்ம 55ல் போனால் தான் அதை ஓவர்டேக் பண்ண முடியும். நம்ம 50ல் போகும்போது 40ல் போனோம்னா கண்டிப்பாக, நான் பயங்காட்டுறதுக்காண்டி சொல்லலை, த ஃபேக்ட் பேஸ்ட் ஆன் த, நான் உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வந்து ஜியாலஜிக்கல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்து பாருங்கள், ஆர்டிகிள் தொடர்பாக ஒரு கேள்வி வந்திருக்கா, பொலிட்டியில் ஆர்டிகிள் தொடர்பாக ஒரு கேள்வி வந்திருக்கா, ஒரு கேள்வி கூட ஆர்டிகிள் தொடர்பாக இருக்காது. முன்னாடி டிஎன்பிசி கொஸ்டினா 15 கேள்வி பொலிட்டி கேட்டாரா என்ன, 8 கேள்வி ஆர்டிகிள். ஆர்டிகிள் 356 என்ன, ஆர்டிகிள் 360 என்ன, ஆர்டிகிள் 21 என்ன, ஆர்டிகிள் 32 என்னன்னு கேட்பான். இப்போ அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கான். அப்போ அந்த கேள்வி கேட்கக்கூடிய தன்மை மாறும்போது அதற்கு ஏற்ற மாதிரி நாம்
ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ வேறு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஹிந்து தமிழ் இயர் புக் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். குரூப் 1 மெயின்ஸ்க்கும் இதுக்கும் வதரம். ஹிந்து தமிழ் புக் பர்சனலி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அதில் சில முரண்பாடுகள் இருக்குது. அதுக்கு வந்து நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அட்மினிஸ்ட்ரேஷன். அது கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இன்னொன்று பேப்பர் நியூஸ் ப்ளஸ் பாலிசி நோட்ஸ் ஆஃப் டிஎன் கவர்மெண்ட், இந்த ரெண்டும். பாலிசி நோட்ஸ் தமிழ்நாட்டுக்கு அப்படியெல்லாம் ஒன்று இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. நீங்கள் இல்லை, புது புது பாலிசி நோட்ஸ் வந்துருச்சு. நீங்கள் டிஎன் கவர்மெண்ட்டில் போயிட்டு பாலிசி நோட்ஸ்னு அடிங்க வரும். அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தொடர்பாக பாலிசி நோட்ஸ் வந்திருக்கும். ஆமாம் 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 அந்த இது பாலிசி நோட்ஸ் படிக்கணும். இல்லை, அந்த இது நான் எக்ஸாஸ்டாக கவர் பண்ணி தான் அந்த புக்கு போட்டிருப்பேன். டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இது. ஆனால் அதில் திருக்குறள் லிட்ரேச்சர் மட்டும் ஆட் ஆகிருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் 9 அப்படிங்கிறது யூனிட் 8ஓட கண்டினியூஷன் தான். யூனிட் 8 வேற, யூனிட் 9 வேற கிடையாது. வேற குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் ஐ வில் அப்டேட் யூ. சரியா? ஒன்ஸ் சிலபஸ் வரட்டும். நமக்கு சிலபஸ் வந்த உடனே நான் கிளியராக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன். சரியா? ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ் பேட்டர்ன் தெரியும். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், எனக்கு இது பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் தான் திரும்ப ஒர்க் பண்ணணும். அதனால் ஸோ இந்த வாரத்தில் எப்படியும் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆனால் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஷெட்யூலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒரு பேஸ் இப்போ பழைய பேட்டர்னா அதுக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு ஷீட் வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு டிரான்ஸ்லேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இதெல்லாம். இன்னொரு நாள் கட்டுரை எழுதுறதுக்கான ஒரு ஸ்கில். அதான் ஒரு 10 கட்டுரை அந்த மாதிரி எழுதி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஐடியாவை வந்து அந்த 10 நாள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறளை மட்டுமே மனப்பாடம் பண்ணுறாங்க. திருக்குறளை மனப்பாடம் பண்ணி நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ்க்கு கட்டுரை எழுதவே முடியாது. மேற்கோள் காட்டுறதுக்காக திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் வெறும் திருக்குறளை மட்டும் மனப்பாடம் பண்ணி அதனுடைய பொருளை மட்டும் படித்து நீங்கள் வந்து திருக்குறள் கட்டுரை எழுத முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதற்கேற்ற ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது வேணும். இல்லை, எனக்கு அந்த பேட்டர்னில் சில விஷயங்கள் இருக்குது. சரி, எனக்கு லெட்டர் ரைட்டிங் இங்கே இருக்கா? ஸோ அந்த பேட்டர்னில் சின்ன இது இருக்குது. அதனால தான் வந்து நான் இது பண்ணுறேன். அது நம்ம கோப்பை பண்ணிடலாம். நான் வாரத்துக்கு 2 கிளாஸ் போட்டுருவேன். சரியா? அண்ட் சைமல்டேனியஸ்லி ப்ரிலிம்ஸுக்கு நான் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிடுவேன். சரியா? அதனால தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளாஸும் நான் இன்னும் எந்த ஷெடியூலும் போடல, மெயின்ஸுக்கும் நான் எதுவும் போடல. டெஸ்ட் சீரிஸை மட்டும் ஒன்று போட்டு விட்ருக்கேன். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 100 days ஒன்று லான்ச் பண்ணுவேன். நான் ஷெடியூல் ஃபுல்லாக என்னது ஒரே நிமிஷம் ஆகும். இல்லை, நான் ஒவ்வொரு டெஸ்ட் முன்னாடி ஓரியன்டேஷன் கொடுத்துருவேன். எப்படி படிக்கணும் நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் ஓரியன்டேஷனே கொடுப்பேன். வீடியோ ரெக்கார்டர் ப்ரொவைட் பண்ணிடுவேன். டெஸ்ட்டுக்கு அப்புறமும் டிஸ்கஷன் கொடுப்பேன். அதில் இது பண்ணிக்கலாம். வேறு சந்தேகம் இருக்குதா? நான் உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணுறவங்க நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன். நான் மெயின்ஸுக்கு மட்டும் தான் நிறைய பேர் என்ரோல் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். வேறு சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். இந்த வாரத்தில் சிலபஸ் போட்டாங்கன்னா இதாயிரும். குரூப் 4க்கு சிலபஸ் போட்ட ஒரு 2 நாளில் எப்படியும் குரூப் 4 சிலபஸ் நான் சொல்லிடுறேன். 70% தமிழ் இலக்கியம் தான் இருக்கும், 30% இலக்கணம் இருக்கும், அடிப்படை இலக்கணம். அவ்வளோதான் குரூப் 4க்கான சிலபஸ். அதனால் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால் அஃபிஷியலாக சொல்லிடட்டுமேன்னு யோசிக்கிறேன். நான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படியும் போவாங்க இப்படியும் போவாங்க. ரொம்ப நாளாக டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். அதனால்
அவங்களுடைய முடிவுகள் வந்து சிலது அப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரியா. ஏன்னா ஏற்கனவே கற்க கசடற பேட்ச் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரியா. அதில் இருக்கக்கூடிய சீரியஸ் வந்து ரிமைனிங் எதனாலும் ஆகும். இதை நான் எப்படின்னு சொல்கிறேன் சரியா. ஏன்னா நம்ம ஆகஸ்ட்லேருந்து ஒரு 3 மாதத்துக்கு ரெகுலராக டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துடலாம் உங்களுக்கு டெய்லி. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரியா. Okay, I will wind up the class. Thank you.